பிரமாண ஒரு சிறிய சன்மானம். நீளாதுங்கस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धम् अध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजि निगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्. வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசனென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம். श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम्. பற்பலவாரியர் நற்கலைநாடப் பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 3 மந்திரங்களை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார்கள். அம்மூன்றையும் சேர்த்து ரகசியத்ரயம் என்று வழங்குவது வைணவ மரபு. திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று முறையே அந்த மந்திரங்கள் பெயர் பெற்றிருக்கும். அதில் திருமந்திரங்கிறது நாம் யாருங்கிறதையும் நமக்கு சொல்லி பகவான் யாருங்கிறத நமக்கு விளக்கி நமக்கும் அவனுக்குமான உறவு முறைகளை சொல்லி நாம் அவனிடத்திலே என்ன செய்ய வேண்டுங்கிறதை விவரிப்பதாக இருக்கும். அந்த திருமந்திரத்தினுடைய விவரணம்தான், அதைத்தான் துவயம்னு சொல்லுகிறோம். அந்த துவயமந்திரத்தினுடைய விரிவுதான் சரமஸ்லோகம் என்பர். ஒரு சமயம் பராசர பட்டருங்கிற ஆச்சாரியர் அவர் திருவரங்கத்து திருவீதிகளில் எழுந்தருளி கொண்டிருந்தார். நடந்து போயின்றிருக்கார். அப்போ சில குழந்தைகள் எல்லாம் தெருவிலே விளையாடுவதை பார்த்தார். எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஆனந்தமாக அந்த குழந்தைகள் விளையாடுவதை பார்த்தவர் அந்த குழந்தைகளுக்கு பக்கத்திலே சென்று ஒரு அழகான கேள்வியை கேட்டார். திருமந்திரத்திலே பிறந்தார் போலே உங்களுக்கெல்லாம் இத்தனை செருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கார். திருமந்திரத்திலே பிறந்தார் போலே உங்களுக்கெல்லாம் இத்தனை செருக்கேன், இது பராசர பட்டர் கேட்ட கேள்வி. என்ன அர்த்தம்னு சொல்றேன். நிಶ್ಚಿಂತೆயாக
எந்த கவலைகளுமின்றி குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். அதை கீழே சொல்லிட்டேன். இப்போ நமக்கு என்ன புரியலை, இவர் கேட்ட கேள்வி, அந்த குழந்தைகளிடத்திலே ஒரு கேள்வியை அந்த ஆச்சாரியர் வினவி இருக்கிறார். அதற்கு என்ன பொருள் சொல்கிறேன். திருமந்திரம், அதாவது அஷ்டாட்சர மகா மந்திரம், நாராயண மந்திரம். ஒரு தாய்க்கு நம்மிடத்தில் எத்தனை பரிவு இருக்குமோ அதை காட்டிலும் பன்மடங்கு பரிவு திருமந்திரத்துக்கு நம்மிடத்திலே உண்டு. அந்த திருமந்திரத்தை நமக்கு தருகிறவர் யாருன்னால் ஒரு ஆச்சாரியன்தான் கொடுக்கிறார். அவர்தான் தந்தையினுடைய ஸ்தானத்திலே இருக்கிறார். ஆச்சாரியனாலே வழங்கப்பட்ட அந்த திருமந்திரம், அதை பெற்ற சிஷ்யனுக்கு சம்சாரத்திலே பயம் இல்லை. இந்த உலகத்தை கண்டா அவனுக்கு பயம் ஏற்படாது. நல்லறிவு ஏற்பட்டுடுத்துன்னு சொன்னால் இந்த சம்சாரத்தில் எதை கண்டும் நாம் அஞ்சுவதில்லை. இன்னமும் அச்சம் இருக்கிறது, அச்சம் கெடவில்லைன்னால் நல்லறிவு ஏற்படலேன்னு அர்த்தம். அந்த நல்லறிவை நமக்கு நல்குபவர் ஆச்சாரியர் தான். அவர்தான் நமக்கு நல்லறிவை தருகிறார். அந்த நல்லறிவு திருமந்திரங்கிற மந்திரத்தின் மூலமாக நமக்கு புகட்டப்படுகிறது, தரப்படுகிறது. அதை தெரிஞ்சுனுட்டவன் எப்படி கவலை இல்லாமல் சுற்றி வருகிறானோ. இப்போ திரும்ப முதல்ல இருந்து வரேன். குழந்தைகள் தெருவில் விளையாடின்னு இருக்கா, ரொம்ப தைரியமாக விளையாடுறா, எதை பற்றியும் கவலை இல்லை, முகத்திலே ஆனந்த தாண்டவம் நன்கு தெரிகிறது. இத்தனை சந்தோஷமாக இவர்கள் இருக்கிறார்கள். திருமந்திரத்தில் பிறந்தார் போலே உங்களுக்கெல்லாம் இத்தனை செருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கார் பராசர பட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமந்திர ஞானம் ஒரு ஆச்சாரியனாலே நமக்கு வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் அந்த குழந்தைகளை போல நாம் நிশ্চিந்தையாக இருப்போம்னு அர்த்தம். எதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை அப்படின்னு அர்த்தம். சம்சார பயம் கிடையாது என்பது பொருள். ஸ்வரூபானுரூபமான உபாயமும், உபாயத்துக்கு எல்ல நிலமான அத்தியந்த பாரதந்திரியமும், பாரதந்திரிய பராகாஷ்டையான ததீய சேஷத்துவமும் இவை நமசப்தார்த்தம். இப்போ விவரித்து சொல்கிறேன். ஸ்வரூபானுரூபமான உபாயம், ஸ்வரூபம்னா தன்மை, அனுரூபம் ஸ்வரூபானுரூபம் அந்த தன்மைக்கு சேர்ந்ததான, ஆன்மாவினுடைய தன்மைக்கு சேர்ந்ததான உபாயம், வழி. இப்போ வடமொழியில் சொன்னால் புரியாதா போல இருக்கும். நாம் அறிந்த மொழியிலனா ரொம்ப சுலபமாக புரிஞ்சுடும். ஸ்வரூபானுரூபமான உபாயம், இது வடமொழி சொல். ஆன்மாவினுடைய தன்மைக்கு சேர்ந்ததான வழி, எது நேரான வழியோ அந்த வழியும், உபாயத்துக்கு எல்ல நிலமான அத்தியந்த பாரதந்திரியமும், எது ஆன்மாவினுடைய தன்மைக்கு சேர்ந்த நேரான சுலபமான சரியான வழியினால் பகவான் தான் வழி. மற்ற வழிகளெல்லாம் வழிகள் ஆகா. அவனை அடைவதற்கென்று எந்த வழியும் வழியாக சொல்ல போகாது. அவரே வழியாக இருக்கிறார். அவரை கொண்டே அவரை அடைந்திடுகை. அதனால ஸ்வரூபத்திற்கு, ஆன்மஸ்வரூபத்திற்கு தகுதியாயிருக்கிற, சேர்ந்ததாயிருக்கிற வழி அவன்தான். இதை முதல்ல நினைவிலே கொள்ள வேண்டும். அந்த உபாயத்துக்கு, உபாயம் இஸ் ஈக்குவல் டு பகவான், எழுதி கொள்ளுங்கள். வழி அவர்தான். அவரை வழியாக ஏற்றுட்டேன்னா எந்த அளவுக்கு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னால் அத்தியந்த பாரதந்திரியம்ங்கிறது முக்கியம். பாரதந்திரியம் பரனுக்கே வசப்பட்டிருக்கை, பரமாத்மாவிற்கே வசப்பட்டிருக்கை, அவர் திருவுள்ளத்தை அனுசரித்து நடந்திடுகை, அவர் என்ன செய்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுகை, அதைத்தான் பாரதந்திரியம் அப்படின்னு சொல்லுவார்கள். கீழே ஒரு நாள் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். லோகசாரங்க முனிவர் திருப்பாணாழ்வார்கிட்ட வந்தார். என் தோளிலே அமர்ந்து திருவரங்கநாதனை தரிசிப்பதற்கு நீர் வர வேண்டும், இது அரங்கன் கட்டளைன்னார். அந்த கட்டளை லைன்னு சொல்லி முடிச்சார் பாருங்கோ. அப்போ அவர் தோளில் ஏறி அமர்ந்துட்டார் அவர். ஏன்னா இது பெருமானுடைய கட்டளை, நாம் மீற முடியாது. இதுதான் அத்தியந்த பாரதந்திரியம். ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை எழுப்பி இதைத்தான் சொல்றா. நாங்கள் உனக்கு வசப்பட்டவர்கள், உன்னுடைய திருவுள்ளத்திற்கு உறுப்பாக கைங்கரியம் பண்றதுக்காகவே இருக்கிறவர்கள். எங்களிடத்துல கைங்கரியம் கொள், உனக்கு பிடித்த கைங்கரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இதைத்தான் பாரதந்திரியம் அப்படின்னு சொல்லுவார்கள். சுவாதந்திரியம்னு ஒரு சப்தம், ஒரு சொல். அதுக்கு என்ன அர்த்தம்? சுதந்திரத்தன்மை. பாரதந்திரியம்னா எனக்கு சுதந்திரத்தன்மையே கிடையாது, நான் பகவானுக்கே அடிமைப்பட்டவன், அவனுக்கே வசப்பட்டவன், அவன் அபிப்பிராயப்படி என்னை விநியோகித்து கொள்ளலாம், அவர் இஷ்டப்பட்டபடி என்னை உபயோகித்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிற நிலைமை இருக்கு பாருங்கோ.
அதற்குத்தான் பாரதந்திரியம்னு பேரு. அவர் எங்கே என்னை எப்படி வைக்க வேண்டும்னு நினைத்திருக்கிறாரோ அப்படி அவர் அங்கே என்னை அப்படி வைத்துக் கொள்வதற்கு அவருக்கு சகல உரிமைகளும் உண்டு. நான் மறுத்து பேசுவதோ எதிர்த்து பேசுவதோ இதெல்லாம் செய்ய மாட்டேன். இதைத்தான் பாரதந்திரியம்னு சொல்லுவார்கள். அவன் என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான உபாயம் பகவான் தான். ஆன்மாவினுடைய இயல்பான தன்மைக்கு சேர்ந்த நேரான வழி பகவான் தான். அவர் தான் வழி. அந்த உறுதி எந்த அளவில் எனக்கு இருக்கணும்னால் அவர் இஷ்டப்பட்டபடிக்கு என்னை விநியோகித்துக் கொள்ளலாம், என்னை உபயோகித்துக் கொள்ளலாம். அதுக்கு மேலே அதனுடைய எல்ல நிலம் அவர் இஷ்டப்பட்ட படிக்கு நான் இருக்க வேண்டும். அது எந்த அளவிற்கு அப்படின்னால் பாரதந்திரிய பராகாஷ்டை. பராகாஷ்டைனா இதுக்கு மேல இல்லைங்கிற எல்லை நிலம், அதுதான் பவுண்டரி. இதுதான் கடைசி சுவாமி. இதை தாண்டி ஒண்ணும் இல்லைங்கிற ஒரு நிலம் இருக்கு பாருங்க, அது என்னன்னா ததீய சேஷத்துவம்னா. அது என்ன ததீய சேஷத்துவம்? ததீயர்கள்னா அடியவர்கள்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அடிக்கடி ததீயாராதனம்னு வா. மற்ற சம்பிரதாயங்கள்ல சமாராதனம்னு சொல்லுவா. ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருந்துட்டா ததீயாராதனம். அது என்ன ததீயாராதனம்? ததீயர்கள் பக்தர்கள் ஆராதிப்பது, அவர்களை பூசிப்பது. சாஸ்திரம் நமக்கு என்ன தெரியுமா சொல்றது? சாதாரணமா கல்யாண வீட்டில் சாப்பிட்றத சாஸ்திரம் தடுக்கிறது. மண வீட்டிலே சாப்பிடுவதுங்கிறது கூடாதுங்கிறது. ஒருத்தர் சொன்னார், சுவாமி போறதே அதுக்கு தான், நீ என்னமோ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இது ரொம்ப விசித்திரமா இருக்கே, இப்போ கல்யாண வீட்டில் சாப்பிடக்கூடாதா அப்படின்னால் அதில் நிறைய விதமான தோஷங்கள்லாம் இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அதனால கல்யாண வீட்டில் சாதாரணமாக சாப்பிட மாட்டா. அதற்கடுத்தது கிரகப்பிரவேசம்னு பண்றோம் பாருங்க, அதுல சாப்பிட மாட்டா. சீமந்தம்னு உண்டு பாருங்க, அதுல சாப்பிட மாட்டா. நீங்க கேட்கலாம், இதெல்லாமே சாப்பாட்டுக்காகவே ஏற்பட்டிருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் தானே, சாப்பிடக்கூடாதான்னால் கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவா ஒரு ஐடியா பண்ணிவிட்டா. என்னன்னா, என்ன பண்ணாலும் சரி முந்தின நாள் ததியாராதனம்னு ஒன்று வச்சிருவா. அது ரொம்ப முக்கியமானது. சீமந்தம்னா அதற்கு முந்தின நாள் ததியாராதனம். நீ சீமந்தத்தன்னைக்கு தானே சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் 2 நாள் இருந்து சாப்பிட்டு போறோம், இப்போ அது வேற விஷயம். முன்னாள் தனியா ததியாராதனம் பத்திரிகையிலேயே போட்டுடுவா. முதல் நாள் நடக்கும் ததியாராதனத்திற்கே எழுந்தருளி இருந்து அப்படின்னா வந்துட்டு சாப்பிட்டுட்டு நாளைக்கு நீ சாப்பிடக்கூடாது கிளம்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உன்னுடைய இஷ்டம். நாளைக்கும் இருக்கிறதா இருந்துடு, நாளைக்கு சாப்பிட்றியா நல்லா சாப்பிடு, ஆனால் தனியாக நான் ஒரு நாள் வச்சு விடுறேன் அப்படின்னு முன்னாலே உண்டு. அப்போ அந்த நாளெல்லாம் நல்லா தடியாராதனம் பண்ணி அனுப்புவா. அதை பல பேர் தடியாராதனம்னு புரிஞ்சுடுவா. தடியால் ஆராதனம்னு வேற அர்த்தம் பண்ணிடுவா. தடி எடுத்து நல்லா ஆராதிப்பது, அதுதான் தடியால் ஆராதனம் கிடையாது. அது தடியாராதனம், ததியர்கள் பக்தர்கள். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, பெருமானுக்கே நான் வசப்பட்டவன், அவன் இஷ்டப்பட்டபடிக்குத்தான் நான் நடந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்கிறாரோ அதற்கு நான் அனுமதித்திருக்க வேண்டும், சம்மதித்திருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனுடைய எல்ல நிலம் எதுன்னா அவருடைய அடியவர்களுக்கும் ஆட்பட்டிருக்கை. பெருமானுடைய அடியவர்களுக்கு நாம் ஆட்பட்டிருந்தால்தான் பகவான் என்ன நினைச்சுப்பார், நம்மளை பார்த்து இவன் நம்முடையவன் அபிமானிப்பார், என் இஷ்டப்பட்டபடி இவன் நடக்கிறான் அப்படின்னு பெருமானுக்கு நம்மிடத்துல ஒரு அன்பு ஏற்படும். இந்த விஷயங்கள்லாம் நமஹாங்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. ஒரு மந்திரத்தை எடுத்துட்டா கேசவாய் நமஹா, நாராயணாய் நமஹான்லாம் சொல்றோம். நாராயண மந்திரம் அஷ்டாட்சர மந்திரத்திலும் மத்தியம பதம்னுவா, நடுவிலே இருப்பதான நமஹான்னு ஒரு சொல் வருகிறது. அந்த நமஹான்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இத்தனை சொன்ன பாருங்க, ஸ்வரூபானுரூபமாயன உபாயமும், அந்த உபாயத்துக்கு எல்ல நிலமான அத்தியந்த பாரதந்திரியமும் பாரதந்திரிய பராகாஷ்டையான ததீய சேஷத்துவமும் இவை நமசப்தார்த்தம். அப்ப நமஹ பகவான் தான் உபாயம். அவன் எப்படி ஆசைப்படுறானோ அப்படி என்ன வச்சிருக்கலாம். அவனுடைய அடியவர்களுக்கு நான் ஆட்பட்டிருக்கை, அதுதான் சிறந்தது. இதை நமக்கு எது உணர்த்துகிறதுன்னா, நமஹா, மகானா என்னுடையதுன்னு அர்த்தம். நமஹா என்னுடையதன்று, இது என்னுடையதன்று, இந்த ஆன்மா என்னுடையதன்று, அவனுக்கும் அவனுடைய அடியவர்களுக்குமே உரித்தானதுங்கிற அந்த மேலான அறிவு. அந்த அறிவு ஒருத்தனிடத்துல இருக்குன்னு சொன்னால், திருமந்திரத்தாலே இங்கனம் தரப்பட்ட ஒரு பிறவி நமக்கு வாய்த்து விட்டதுனால், அந்த குழந்தைகள் தெருவில் எப்படி நிশ্চিந்தையா கவலை இல்லாம விளையாடிட்டு இருக்காளோ, அதை போல சம்சாரத்துல நாமும் கவலையின்றி திரியலாம். இது சொல்ல வந்திருக்கிற விஷயம். இது எதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கோம்னா, ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையின் வாயிலாக இந்த உயரிய கருத்தைத்தான் நமக்கு அறிவுறுத்துகிறாள். நீங்க பகவானை அண்டை கொண்டு அவன் இருக்கிறான்கிற நம்பிக்கையோட
அவனுடைய அருட்பார்வை நிச்சயமாக நம்மீது உண்டு அப்படிங்கிற ஒரு உறுதியோடே நீங்கள் உங்களாலான கைங்கரியங்களை செய்து கொண்டு சுகித்திருங்கோள், சௌக்கியமாக இருங்கோள். அதனால தான் பாகவதைகளை எல்லாம் திரட்டி கொண்டு நேரே கண்ணன் பெருமானுடைய திருமாளிகைக்கு வந்து அவனையும் உணர்த்தி இன்னைக்கு கார்த்தால நரசிம்மாவதார அனுபவம் எல்லாம் நடந்தது. உபன்யாசத்திலே மாரிமல முழஞ்சில்ங்கிற பாசுரத்தாலே எப்படி நரசிம்மாவதாரம் உணர்த்தப்படுகிறதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கு மேலே அன்னி உலகம் அளந்தாய் என்று ரொம்ப விசேஷமாக ஆச்சரியமாக பல்லாண்டு பாடியிருக்கா பெருமானுக்கு. இன்றைய பாட்டு மாலே மணிவண்ணா அவன்தான் அன்பாளங்கிறத புரிஞ்சுண்டு பாடின பாட்டுன்னு கார்த்தால சொன்னேன். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நாம தான் எப்பவும் அவரை நினச்சிட்டு இருக்கோம். என் நினைவு அவருக்கு இருக்கிறதாவே தெரியல, என்னை பற்றி அவருக்கு தெரியுமோ தெரியாதோன்னு கூட எனக்கு சந்தேகம் இருக்குது, இப்படின்லாம் பேசிட்டு இருப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. நாம் அவ்வப்போது அவரை நினைக்கிறோம், அவர் எப்போதும் நம்மை நினைக்கிறார். நம்ம பற்றின ஒரு நினைவுதான் எப்போதும் அவர் திருவுள்ளத்திலே ஓடுகிறது. ஒரு கதை சொல்கிறேன். ருக்மிணி பிராட்டி கண்ணனை பற்றி கேள்விப்பட்டு, இன்னும் கண்ணனை பார்த்தது கிடையாது, நிறைய கேள்விப்பட்டிருக்கா. அதற்கே கண்ணனைத்தான் கணவனாக அடைய வேண்டும்னு அவள் ஆசை கொண்டாள். தன்னுடைய காதலை கண்ணனிடத்திலே சொல்ல வேண்டும். ஏது வழின்னு பார்த்தா, சரி ஒரு கடுதாசி எழுதி ஒரு அந்தணர் மூலமாக கொடுத்து அனுப்பிவிடுவோம். புத்திசாலியாக இருக்கிற ஒரு அந்தணர் அவரிடத்துல கொடுத்து அனுப்பிச்சுட்டோம்னா நம்முடைய மனசில் என்ன இருக்குங்கிறத அவர் போய் நிச்சயமாக கண்ணனிடத்திலே சொல்லிவிடுவார் என்று 7 ஸ்லோகங்களை எழுதினாள். ஸ்ருத்வா குணானு புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தேன் ஆரம்பிச்சு ரொம்ப ஆச்சரியமாக 7 ஸ்லோகங்களை முடிச்சுட்டா. அதை எழுதி ஒரு அந்தணர் கையில் கொடுத்துட்டா. ஆரம்பத்திலே அழகாக சொல்லிட்டா. ஏன்னா அந்த நாளில் பெண்கள் எல்லாம் என்னதான் கடலை வெல்லும் காதல் அவர்களுக்கு இருந்தாலும் கூட, காதல் கடலின் மிக பெரிதால்ங்கிற அளவில் அன்பு இருந்தால் கூட மடலூருகைங்கிற காரியத்திலே இழிய மாட்டார்கள். ஒரு லெட்டர் போடுறது, இல்லை நீ என்னை இன்னும் பார்க்கல பாரு, உன் பெருமைகளை எல்லாம் நான் இல்லை செய்கிறேன், நடுவில் நார்ச்சந்தையிலே வந்து நின்று கொண்டு நீ எப்படிப்பட்டவன், நீ எத்தனை அயோக்கியத்தனம் செய்திருக்கிறாய், என்னை பாராதவனாக இருக்கிறாய், எனக்கு ஆசையை உண்டு பண்ணிட்டு நீ என்னை ஏமாற்றி விட்டாய், வஞ்சித்து விட்டாய், அப்படிலாம் வந்து சொல்லுவேன். இது ஒரு காலத்தில் இருந்த கிரமம். திருமங்கையாழ்வார் சிறிய திருமடல் பெரிய திருமடல்னு பாடுறாரு பாருங்க. அதில் என்ன சொல்ல வரார்? உன்னுடைய அவதாரங்கள் எல்லாம் நான் வெளியில் வந்து இது அத்தனையும் பெருமான் இப்படி எப்படி பேசியிருக்கிறான், அதற்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறான்னு நான் வந்து சொல்லிடுவேன் பயமுறுத்துறார். சொல்லலை, சொல்லிடுவேன் பயமுறுத்தினா, ஐயோ ஒரு சிறந்த பக்தர் அவர் வெளியில போய் நாஸ்திகவாதம் பண்றாருனால் அதனால ஏற்படுகிற பாதிப்பு ரொம்ப அதிகமும் இல்லையோ. நேற்று வரைக்கும் ஆஸ்திகராக இருந்தார், இன்னைக்கு நாஸ்திகவாதம் பண்ணிட்டு இருக்கார், அவர் இப்படி பேசுறாருன்னா பாதிப்பு அதிகம். யாருக்கு பாதிப்பு? இது பகவானுக்கு தான் பாதிப்பு. அதனால ஓடோடி வந்துருவார் அவர். அதனால மடல் எடுத்தல்ங்கிறது அவ்வளோ சுலபமாக இறங்க மாட்டா. அதிலே அதை ஒரு இழிவாகவும் பார்ப்பார்கள். ஒரு பெண்ணுன்னா இந்த அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு இதெல்லாம் சொல்கிறாள் இல்லையோ, அடக்கமாக இருக்க வேண்டாமா? இந்த மாதிரி தான் மனசில் இருக்கிறதெல்லாம் கடிதமாக எழுதி போட்டுடுவாளா அப்படின்னு கேள்வி எல்லாம் பிறக்கும். ருக்மிணி பிராட்டி யோசனை பண்ணினாள். பகவான் தப்பா நினைச்சுன்ற போறானே, இவள் எல்லை மீறுகிற பெண்ணாக இருக்கிறாள், கடிதம் எழுதி விட்டாள்னு நினைக்க போறாளே அப்படின்னுட்டு என்ன தெரியுமா சொல்லிட்டா, எல்லாம் உன் தப்பு தான்னுட்டா. நீ இத்தனை அழகா இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்னா, நீ இவ்வளோ அழகா இருக்கே, உன்னை அடைய வேண்டும்ங்கிற ஆவல் எனக்குள்ளே கிளர்ந்தெழுந்திருக்கிறது, உன்னைத்தான் மணாளனாக அடைய வேண்டும்னு நான் முடிவெடுத்து விட்டேன். உன்னை கண்ணால் நான் பார்த்ததே கிடையாது, கேட்டே இத்தனை காதல் உன்னிடத்தில் என்னால், இன்னும் பார்த்தால் நான் என்ன ஆவேனோ அப்படின்னுட்டு உன் குணங்களை கேட்டு கேட்டு இப்படி ஆயிட்டேன். நீ என்னை வந்து நிச்சயமாக கை கொண்டு போக வேண்டும், அழைத்து கொண்டு போக வேண்டும். எங்கள் அண்ணா என்னை சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான், நான் அதெல்லாம் பொறுத்து கொள்ள மாட்டேன். மானிடவர்க்கு என்ன பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன் ஆண்டாள் பாடினா போலே அவளும் சொல்லிவிட்டாள். அந்த அந்தணர் கையில் அந்த லெட்டர் கொடுக்கப்பட்டது. அவர் துவாரகைக்கு வந்து கண்ணனை பார்த்தார். கண்ணன் கையில் அதை கொடுக்குறார். கண்ணன் படிச்சுட்டே இருக்கார். அந்த அந்தணர் சொன்னார், பாத்தியா எங்க ருக்மிணி பிராட்டிக்கு உன்னிடத்துல எத்தனை காதல், உனக்கும் தானே இருக்கு மனசுல. கண்ணன் சொன்னார், நான் இல்லைன்னு சொன்னேன்னா இருக்குன்னார். ஆனால் எந்த முயற்சியும் எடுக்கலையே நீ, அவள் பாவம் லெட்டர் எழுதி என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கா, நீ தானே முதலிலே முயற்சி செய்திருக்க வேண்டும். கண்ணன் மெதுவாக படிச்சுட்டே வர்றார். அப்படி தலையாசச்சுண்டே, ரொம்ப சரிதான் நீர் சொல்கிறதெல்லாம், ஆனால் ஒன்று சொன்னால் நன்னா புரிஞ்சுப்பீரா அப்படின்னு கேட்டார். என்னன்னார், என்கிட்ட அளவற்ற காதல் இருக்குன்னு சொல்கிறீர், கடுதாசியில் காதல் நன்றாக தெரிக்கிறது. என்கிட்ட எத்தனை காதல் இருக்குங்கிறது கடுதாசியை பார்த்தாலே நன்னா அதில் தெரிச்சிருக்கு, வார்த்தைகள் நன்னா தெரிகிறது. ஆனால் என்னிடத்துல இத்தனை காதல் இருந்தும் அவளால் ஒரு ஓலைச்சுவடியை தேடி எடுக்க முடிந்தது, எழுத்தாணி பிடிக்க முடிந்தது, அக்ஷர சுத்தமாக எழுத முடிந்தது, இலக்கண பிழைகள் இல்லை, எழுத்து பிழைகள் இல்லை, கையெழுத்து முத்து முத்தா இருக்கு, முதற் பரிசு கொடுத்துடலாம். உலகத்துல இத்தனை அழகான கையெழுத்து இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழகா கொடுத்துடலாம். எழுதும் போது எங்கும் கண்ணீர் துளிகள் விழுந்த அடையாளமோ. ஏன்னா அப்படியே சில பேர் ரொம்ப அந்த நாளில் அந்த லெட்டர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருக்கான்னா
அந்த பொண்ணுக்கிட்டேருந்து வர அந்த ஒரு லெட்டருக்காக எப்படி காத்துருவா தெரியுமா? தவம் இயத்துவார்கள். வாசல் அந்த போஸ்ட்மேனை பார்த்துட்டாலே விடவே மாட்டா. இன்னைக்கு ஏதாவது வந்திருக்கா, இன்னைக்கு ஏதாவது அவன் சொல்லுவான், வந்தா கொடுக்க மாட்டேன்னா நான் என்ன எடுத்துட்டா போறேன், உங்க பொண்ணு எழுதின உங்களுக்கு எழுதின கடுதாசியை வச்சு நான் என்ன பண்ண போறேன், வந்தா கொடுக்க போறேன். இல்லை ரொம்ப நாள் ஆச்சு வந்திருக்குமோன்னு நினைச்சேன். என்ன அழகான ஒரு காலகட்டம் பாருங்க. அந்த ஒரு கடிதமே ஒரு இணைப்பு பாலமாக இருந்து இங்கிருக்கிறவர்களுடைய சௌக்கியத்தை அங்கே உணர்த்தி, அங்கிருக்கிறவர்கள் சௌக்கியத்தை இங்கே உணர்த்தி, அது கொடுத்த ஆனந்தம் இன்னைக்கு ஓரோரு கணத்துக்கும் வீடியோ கால்லையே பார்த்துட்டாலும் அந்த ஆனந்தத்துக்கு இது நிகரா இருக்குமான்னா இருக்காது. அதுதானே நிஜம். அப்ப அந்த நாள் அது ஒரு பெரிய தவம். அப்படி எழுதும் போது பார்த்தீர்களானால் ஆங்காங்கே அந்த கடுதாசியை கொஞ்சம் நஞ்சு போனா போல கூட இருக்கும். ஏன் அப்படின்னா எழுதர்ச்சேவே கண்ணீர் இப்படியே கண்ணிலேருந்து பொல பொலன்னு மகளை நினைத்து கொண்டு தாயாருக்கு கண்ணீர் வருகிறது. இல்லை தாயாரை நினைச்சுட்டு பொண்ணு எழுதுன்னு இருக்கா. அந்த லெட்டரை பார்த்தாலே ஆங்காங்கே பார்த்தால் அந்த கண்ணீர் துளிகள் சொட்டி சொட்டி அது என்னமோ கொஞ்சம் நஞ்சு போனா போல இருக்குன்னா, ஏன் இப்படி இருக்கு, நல்ல பேப்பரே உனக்கு ஆப்பிடலையா? உடனே அவ என்ன சொல்லுவா, எல்லாம் நல்ல பேப்பர் தான் எடுத்து எழுதினோம். எந்த பேப்பர் எடுத்து எழுதினாலும் இப்படித்தான் ஆறுது. நாங்கள் என்ன பண்றது, கையில் பக்கத்தில் இத்தனைக்கும் கர்ஷீஃப் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன், காகிதம் பேப்பர் எல்லாத்தையும் அதுக்கு மேலே துணியெல்லாம் வச்சுட்டு தொடச்சுட்டே தான் இருக்கேன். என்ன பண்றது? இப்போ கண்ணன் சொல்றார், இந்த ஓலைச்சுவடியில் ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி கண்ணீர் துளி விழுந்ததாவே தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட அன்பு இல்லைன்னு நான் சொல்லலை, நிரம்ப அன்பு இருக்கிறது. இத்தனை அன்பு இருந்தாலும் அவளாலே எல்லாவற்றையும் தெளிவாக நேர்த்தியாக சரியாக செய்ய முடிகிறது. அவள் லெட்டர் எழுதி அனுப்பிச்சுட்டா. நீ என்ன கேட்ட? நான் ஒன்றும் முயற்சி எடுக்கலன்னு நீ சொன்ன இல்லையா? பதில் சொல்றேன். ருக்மிணின்னு நினைச்சாலே நான் மயங்கி விழறேன். எங்கேருந்து நான் ஓலைச்சுவடி எடுப்பது, எங்கேருந்து எழுத்தாணி பிடிப்பது, எங்கேருந்து எழுதுவது? நீ சொல்லு, யாருடைய அன்பு அதிகம்? பிராமணர் கையை கூப்பிட்டார். உம்முடைய அன்புதான் அதிகம். அவன் நன்னா பார்த்து பார்த்து எழுதி பக்குவமா எழுதி அனுப்பிச்சிருக்கா. உம்மால் அது கூட முடியலன்னு சொன்னால் அதுதான் என் நிலைமைங்கிறார் கண்ணன். அதனால தான் மால்னு பெருமான் அழைக்கப்படுகிறான். மாலே மணிவண்ணான் ஆண்டாளும் கூப்பிட்டாள். மாலென கருமை பெருமை மையலுமாம். கருமை நிறத்தொரு கண்ணன், அதுக்கு மேலே பெருமை உடையவன் பெருமான், அதுக்கு மேலே பகவான் அன்பே வடிவெடுத்த அன்பாளனாக அவன் விளங்குகிறான். மாலே என்று அதனாலேயே அழைக்கப்படுகிறான். இது இன்றைய பாசுரத்தினுடைய சுருக்கமான அர்த்தமாச்சா? இப்ப நாம பார்க்க வேண்டியது அன்று உலகமளந்தாய்ங்கிற பாசுரம். பல்லாண்டு பாடுகிறாள். பல்லாண்டு பாடுறது மங்களாசாசனம் பண்ணுகை. மங்களாசாசனம் ஸ்வரூப விருத்தமோ ஸ்வரூப விருத்தமன்னோ எனில் பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப அழகா காட்டுறார். நாம பகவானிடத்திலே போய் அவனுடைய ஆசைகளை நாம் பெற வேண்டுமா, இல்ல பகவான் கிட்ட போயிட்டு நம்முடைய ஆசைகளை அவனுக்கு வழங்குவதா? நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? நாம யார் அவருக்கு ஆசைகளை வழங்குவதற்கு? அவர்தான் ஆசீர்வாதங்களை நமக்கு பண்ண வேண்டும், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதானே கிரமம். உங்களுக்கு நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ நாம வைகுண்டத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. போயாச்சு. அங்கே போன உடனே பகவான் ஒரு சிம்மாசனத்தில் இப்படி உட்காந்துருக்கார். நான் கீழே உட்காந்து அவர் திருவடிகளை பிடிச்சி விட்டுருக்கேன். ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. திடீர்னு பகவான் நம்மளை பார்த்தார். ஒரு நிமிஷம் நிறுத்து அப்படின்னார். நான் நிறுத்திட்டு கை கூப்பிட்டு இருந்தேன். அவர் சிம்மாசனத்திலேருந்து கீழே இறங்கினார். நீ இங்கே உட்காரு அப்படிங்கிறார். நமக்கு ஒரு பதப்பதைப்பு வருமா வராதா? சுவாமி உண்மை சிம்மாசனம், அது நீர் அமர வேண்டும், நான் அமருவதாவது அப்படி நம்ம சொல்லலாமா? அது மேலே சொல்றேன், சொல்லலாமா கூடாதாங்கிறத. அவர் உட்காருன்னார். நான் கேட்டேன் எதுக்குன்னு. கொஞ்ச நாள் உன் காலை பிடிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சொல்றவர் சாட்சாத்து சர்வேஸ்வரன் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். அவர் சொல்றார், நீ சிம்மாசனத்துல உட்காரு, நான் உன் காலை பிடிக்கிறேன்னா. சுவாமி இது என்ன பெரிய அபச்சாரமா போச்சு, இது இந்த பாப்பத்தை வேற நான் சம்பாதிச்சுக்கணுமா? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நாங்கள் தான் உமக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும், நீர் செய்வதென்பது தகாதுன்னு நாம் சொல்லுவோமாயின் நாம வைகுண்டத்துக்கு போறதுக்கே லாயக்கில்லை, தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்ன சுவாமி இது? அப்ப என்ன? நன்னா பிடிப்பா, நானே சொல்லலாம்னு நினைச்சேன். நான் சொல்றது நம்ம நான் 2 காலையும் நீட்டிண்டு நானே உனக்கு எவ்வளவு நாள் தான் பிடிச்சிட்டு இருப்பேன், நீ கொஞ்ச நாள் பிடின்னு சொல்றதான்னா அவர் சந்தோஷத்துக்காகத்தான் நாம்ங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். இங்க சொல்ல வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னால், அவருடைய ஆனந்தத்திற்காகவே நாம், ஒருவேளை அவர் ஆசைப்படுறார் நம்ம காலையே பிடிக்கணும்னு நினைச்சுட்டாருனாலோ, உனக்காக நான் இருக்கேன், நீ என்ன பண்ணணுமோ செய்து கொள், நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் செய்கிறேன், இப்படி இருந்தா தான் அவருக்கு பிடிக்கும். அங்க போயிட்டு ஐயோ இது தப்பாச்சே, இது செய்யக்கூடாது நினைச்சேன்னா பெருமாள் சொல்லிடுவார், உன்னை யார் இங்க அனுப்பிச்சது? தப்பான இடத்துக்கு நீ வந்திருக்க போல் இருக்கு, இங்க நீ வந்திருக்கவே கூடாது அப்படின்னு விடுவார். ஒண்ணுமில்லை, சகுந்தலை இருக்காளே, அந்த சகுந்தலை காவி உடை தரித்திருக்கிறாள். ஏன்னா ருஷி புத்திரி, கண்ப மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே வளர்ந்து வருகிறாள். விஸ்வாமித்திரருடைய பெண் பிள்ளை, விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்த பெண் பிள்ளை. அவளை பார்க்கறதுக்கு அந்த வழியா துஷ்யந்தன் வந்தவன், காட்டுக்கு வந்தவன் அவளை பார்த்துட்டான். பார்த்த உடனே காதல் உற்றான். கண்டதும் காதல். உடனே பக்கத்துல போனான்.
இவன் பெரிய ராஜா, நல்லா போஷாக்கெல்லாம் போட்டு ரொம்ப ஓஹோன்னு ராஜ உடையெல்லாம் தரித்து கொண்டு, ஆடைக்கு போஷாக்குன்னு பேர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்னா வசந்த ஆடையெல்லாம் போட்டுண்டு ராஜ அலங்காரத்தோட வந்திருக்கிறவன் போய் கீழே உட்காந்துட்டான். ஒரு பாறையில சகுந்தலை உட்காந்துருக்கா. அவளுடைய அடிகளை எடுத்து தன்னுடைய மடியில வைத்து கொண்டு காலை பிடிச்சி விட்டு இருக்கான். பார்க்குறவாள்லாம் கேட்டா, இவன் பெரிய ராஜா, எத்தனை பேர் இவனுக்கு தொண்டுகள் செய்வதற்காக காத்திருக்கின்றார்கள். யாரோ ஒரு ரிஷி புத்திரி, ஒரு ரிஷியினுடைய கன்னிகை, அவ காலை பிடிச்சின்னு இருக்கான். இதுன்னா ஒரு இழி செயல் இல்லையான்னா அவன் முடிச்சுட்டு, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன்னுட்டான். இதை நாள் பூரா பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன், யுகம் பூரா பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன், இவளுக்கே நான் அடிமை அப்படின்னுட்டான்னா, பிடித்த விஷயத்திலே நாம் அடிமையா இருத்தல், இது வேறொரு சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்ட விஷயம்தான். இதை பகவான் நமக்கு மேலே பணிவிடைகள் செய்வதோடு இதை ஒப்பிட முடியாது. இது எதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னா, கீழே சகுந்தலைக்கு துஷ்யந்தன் செய்த அந்த தொண்டுகள் பணிவிடைகள் அது ஏன் சொல்லப்பட்டதுன்னா, சாதாரணமாக சாஸ்திரம் ஒரு வார்த்தை சொல்றது, அடிமைத்தனம் செய்வதுங்கிறது நாய் தொழில்ங்கிறது. யாருக்கும் அடிமையா இருத்தல் கூடாது, அது நாய் தொழில் அப்படிங்கிறது. இப்போ பகவானுக்கு அடிமையா இருன்னு சொல்லப்பட்டிருக்கேன்னால் அது வகுத்த விஷயம், முறையான விஷயம். அந்த முறையான இடத்திலே முறையான கைங்கரியங்களை பண்ணுவதுங்கிறது அது இழி தொழில், இழி செயல் ஆகாது. இன்னொன்று, நமக்கு பிடிச்சிருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, எதுவாக இருந்துட்டு போறது நான் பண்றேங்கிறான். ராஜாவா இருக்கிறவன் ஒரு ருஷி புத்திரியினுடைய கால்களை பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு பிடிச்சிருக்கு பண்றேன்றானோ இல்லையோ, அதை போல பகவானை பிடிச்சு போச்சுன்னா எதையும் செய்யறதுக்கு நாம தயாரா இருக்கோம். அதை போலத்தான் இங்கிருந்து அங்க போயிட்டோம்னு சொன்னால், அவர் நீ மேல உட்கார காலை பிடிக்கிறேனால் நாம ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். என கீழேயே பார்த்தோம், பாரதந்திரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். உபாயத்துக்கு எல்ல நிலமான அத்தியந்த பாரதந்திரியம்னு ஒரு வார்த்தை சொன்னேன். உபாயம் பகவான், அவர்தான் உபாயம், அவர்தான் வழி. அதை நான் எந்த அளவுக்கு உறுதியா நம்புறேன்னா, அவர் இஷ்டப்பட்டபடிக்கு என்னை விநியோகித்துக் கொள்ளலாம், என்னை எப்படி வேணும்னாலும் உபயோகிச்சுக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தாரோ இல்லையோ, அவர்கிட்ட ஒரு ஆள் வந்தான். சுமாரா ஒரு 20 பொற்காசுகளை நாணயங்களை எடுத்துன்னு வந்தான். அவனுக்கு ரொம்ப கர்வம், 20 பொற்காசுகள் கொண்டு வந்திருக்கேன், அதை நான் கொடுக்க போறேன்னுட்டு, எல்லாம் போட்டோ எடுத்துக்கோங்கப்பா, எல்லாரும் வாங்கப்பா, நான் அதை கொடுக்க போறேன், 20 பொற்காசுகளை இவருக்கு தரப்போறேன். அவர் பார்த்தார், இவன் கொடுக்கறத விட நான் கொடுக்குறேங்கிற அபிப்பிராயம் தான் அவனுக்கு அதிகமா இருக்கு. அதை அப்படியே வாங்கிட்டார். இதெல்லாம் எனக்கு தான் நான். ஆமா அப்படின்னா, எல்லாம் எனக்கு தானே நிச்சயமா? ஆமாம். இப்போ இது என்னோடது தானே? ஆமாம். என்னை இஷ்டப்பட்டபடிக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாமா? நன்னா பண்ணிக்கலாம். இந்த நீயே வச்சுக்கோ, கையில வச்சுக்கோ, அங்க ஒரு ஆறு ஓடுறது பார், அங்க போய் இதெல்லாம் போய் டக்குன்னு போட்டுட்டு வந்துடு அப்படின்னார். இது அத்தனை என்னோட தானே, அந்த ஆத்தில கொண்டு போய் வீசி எறிந்து விட்டு வா. அவன் போனான், பாவம் இப்படி சொல்லிட்டாரு, எல்லாத்துலையும் ஒன்றும் பண்ணிக்கொள்ள. இந்த பொற்காசுகளையா, அந்த ஓடுறதே அந்த ஆத்துலையா அப்படின்னு கேட்குறான். அங்க ஓடுறதே அதே ஆற்றிலே தான். அது ஏன் நீ இத்தனை தடுமாற்றத்தோட கேட்கறதோ? ஓடிட்டு இருக்கு ஆறு. ஆமா, பெருசா ஓடுறதே சுவாமி, அதுல உனக்கு என்ன குறை? ஆறு நன்னா ஓடினா தான் நாடு செழிக்கும், நீ அதில் கொண்டு போய் போட்டுட்டு வா, என்னோட தானே, உமக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு இழுக்கிறான். போய் போட்டுட்டு வா. அவன் போனான், பாவம் ஒரு காயினா பார்த்து பார்த்து கண்ணீர் உகுத்தபடி, அது மனசே இல்லாத, எனக்கு கூட வேற 2 பேர் அனுப்பிச்சிருக்காரு, வேற வழி கிடையாது, போட்டு தான் ஆகணும். அதை போட்டுட்டு கண்ணை தொடச்சுட்டே ஓன்னு அழுதுண்டே வந்தான். நீ என்னுடையது எனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னப்புறம் உனக்கு அந்த அபிமானம் போல பத்தியா? என்னோட தான் நீ அழுதுருக்கவே கூடாது. இன்னொருத்தர் தான் நான் ஏன் அழப்போறேன்? இப்போ நம்மளோட இருந்தா தான் நாம் அழப்போகிறோம். அப்ப எப்போது எனக்கு கொடுத்தேன்னு நீ சொல்லியும் கூட அதை வீசி எறியும் போது உனக்கு கண்ணீரை அடக்க முடியல, ரொம்ப கவலையா இருக்குன்னா, ஆனா இன்னைக்கு தங்க வைக்கிற வேலைக்கு நமக்கே அழுக வந்துடும். அவனுக்கு அழுக வரது இருக்கட்டும், நாம என்ன சொல்றோம், இப்படியா 20 காசுகளை கொண்டு போய் போட சொல்லுவா, அவருக்கு வேணாம்னா வேற யாருக்காவது கொடுக்க சொல்றது. இங்க யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போயிருப்பார், உனக்கு கிடையாதுன்னா அது போட்ட சுவாமி, எவனோ ஒருத்தர் வாங்கிட்டு போனா கூட எனக்கு பரவாயில்ல, இப்படியா ஆத்துல தூக்கி எறிவான்னு நாம கேட்டுடுவோம். அவர் சொல்றார், அந்த அகங்காரம் அபிமானம்ங்கிறது சமர்ப்பிக்கப்படுகின்ற பொருளிலே இருக்குமாகில் அந்த பொருள் ஒருபோதும் நமக்கு சுகத்தை தாராது. கொடுக்கிற போது நானா கொடுத்து, இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்ற அளவுலையும் அந்த மாதிரி கொடுக்கணும்னு வச்சிருக்கா. அப்ப பெருமான் அவர் இஷ்டப்பட்டபடிக்கு விநியோகித்துக் கொள்ளலாம். இங்க ராமகிருஷ்ண தேவர் என்ன சொல்லிட்டார், என்னோடதுன்னா என் இஷ்டப்பட்டபடி நான் யூஸ் பண்ணிப்பேங்கிறார். நான் கடல்ல கொண்டு போய் போடுவேன், ஆத்துல போடுவேன், கடையில போடுவேன், ஏதோ ஒண்ணு. எந்துன்னா ஒருத்தர் கேள்வி கேட்க முடியாதோ இல்லையோ. இப்ப என்னோட போனையும் எடுத்து நான் வீசி எறிஞ்சேன்னா நீங்க என்ன கேள்வி கேட்க முடியுமா? என்னப்பா இது நல்ல ஃபோனாக தெரியுறது, ஏன் இப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர, அதுக்கே நான் என்ன சொல்லுவேன், உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்க, இதுனா உங்கள் ஃபோன், அது என் ஃபோனு, நான் ஏதோ கோபத்தில் இருக்கேன், எனக்கு யார்கிட்ட கோபத்தை காட்டுறதுன்னு தெரியல, இதுகிட்ட காண்பிச்சுட்டேன் அப்படின்னா சரி, அது வாஸ்தவம் தான், அவரது, இதுக்கு மேலே நாம் என்ன சொல்றதுன்னு போயிட போகிறோம். அதை போல நாம் பகவானுடையவர்கள்னு ஆகிட்டோம்னால் அவர் இஷ்டப்பட்டதை நம்மோடே செய்து கொள்ளலாம். இப்போ இதெல்லாம் ஏன் பார்த்துட்டு இருக்கோம்? மங்களாசாசனம், அவர் நன்னா இருக்கணும்னு நாம் சொல்றது முறையன்றுன்னு நமக்கு படுறது. அவர் தான் நம்மளை பார்த்து நீ நன்னா இருன்னு சொல்லணுமேனால் இந்த ஒரு பரிவுங்கிறது ரொம்ப முக்கியங்கிறார். அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகை இருக்கிறதே, அது ரொம்ப முக்கியமானது ஒன்று. இங்க ஒரு கேள்வி நம்ம என்ன கேட்போம், அவரை பார்த்து நீ நன்னாருன்னு நான் ஏன் சொல்லணும்? ஏன்? அவர் எப்பவும் நன்னா தான் இருக்க போறார்.
யார் எப்பவும் நன்னா இருக்க போறது இல்லையோ அவளை பார்த்து தான் நன்னா இருங்கோ, பத்திரமா இருங்கோ, நன்னா சாப்பிடுங்கோ, உடம்பு பார்த்துக்கோங்கோ, இதெல்லாம் சொல்லணும். ஏன்னா அது என்ன இருந்தாலும் நீங்க என்ன பார்த்துண்டாலும் சரி ஒரு நாள் வரத்தான் போகிறது. அதுலேருந்து யாரும் இப்போ தப்பிக்க போகிறது கிடையாது. அப்போ என்ன பார்த்துண்டாலும் ஒரு நாள் வரப்போகிறதுன்னு இருந்தால் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கோன்னு சொல்லணும். எப்பவும் ஒன்றுமே ஆகாது, ஒருத்தராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது, அவனை பார்த்து நீ நன்னா இரு நான் ஏன் சொல்லணும்? அப்படி நினைக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அவருக்கு ஏதும் ஆகாதுங்கிறது உண்மையாக இருந்தாலும் தன்னை பார்த்து ஒருவன் நீ நன்றாக இரு என்று சொல்வதை அவன் விரும்புகிறான்கிற உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே ஒருத்தரை பார்த்தா சௌக்கியமான்னு கேட்டால் ஒரு மனநிறைவு நமக்கு ஏற்படுறது. ஏன் கேட்கலன்னா நம்ம சௌக்கியமா இருக்க போறது இல்லையா? சாப்பாடெல்லாம் ஆச்சான்வா, ஏன் ஆகலைன்னா இப்போ கூட்டு போட போறோமா? அப்படி அர்த்தமே கிடையாது. ஏன் ஆகலை, நாங்கள்லாம் குடும்பத்தோட உங்காத்துக்கு தான் வரலான்னு இருக்கோம்னா என்ன சுவாமி சாப்பாடு ஆச்சான்னு கேட்டது ஒரு கேள்வியா? அதுக்கு நீ 8 பேரோட என் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சரி வாங்க, அதை பற்றி இல்லை, முதல்லயே சொல்லியிருந்தா சௌகரியமா இருந்திருக்கும். அதனால ஆச்சான்னு கேட்குறான்னா ஆகலைன்னா அவ அப்பயே கூட்டு போட போறாங்கிறது அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு வார்த்தை பரிமாற்றம், ஒரு அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள்லாம் அதனால அடியோட நாம விடவே கூடாது. நாம எதை மறக்கக்கூடாது, சிரிக்கிறத மறக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது. யாராவது இருக்கட்டுமே, எதிரில் இருக்கிறவர் அவர் சிரிச்சா நான் சிரிக்கிறேன், அவர் கை கூப்பினா நான் கை கூப்புறேன், அவர் முதல்ல விழுந்து சேவிச்சா நான் சேவிக்கிறேன். இந்த மாதிரியான அபிப்பிராயங்கள் நமக்கு எதற்கு? அவர் பண்றாரேன்னு ஒன்று நாம பண்ண வேண்டாம். நம்ம இயல்பு என்னவோ அதை நாம பண்ணிட்டு போகலாம். அப்போ ஒரு புன்முறுவல் பூப்பதாகட்டும், ஒருத்தர் பார்த்து சௌக்கியமானு கேட்கறதாகட்டும், சாப்பிட்டாச்சான்னு கேட்கறதாகட்டும், உடம்பு ஒருத்தர் சரியில்லைன்னா உடம்பு இப்போ தேவலையான்னு கேட்கறதாகட்டும், இதெல்லாம் ரொம்ப அடிப்படையில் பரஸ்பரம் இந்த வார்த்தை பரிமாற்றங்கள் அன்பை நன்கு மேலும் மேலும் நன்கு வளர்த்து நமக்குள்ள ஒரு இணைப்பு பாலமாட்டம் இந்த சொற்கள் எல்லாம் விளங்குறது இல்லையோ? அதை போலத்தான் பகவானையும் பார்த்து நீ சௌக்கியமா எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டா நீ நன்றாக இருன்னு சொல்லிட்டோன்னால் அவருக்கு அளவற்ற மட்டற்ற மகிழ்ச்சிங்கிறது ஏற்படுகிறது. அதனால மங்களாசாசனம்ங்கிறது அவசியமாக செய்யப்பட வேண்டியது. இதை முதல்ல முடிவா சொல்லிட்டா. இந்த அறியாமை உனக்கு அதுவே அறிவாகும்னா. எந்த அறியாமை? அவருக்கு என்னாகுமோன்னு பயப்படுறோம் பாருங்கோ, அது நிச்சயமா அறியாமை தான். ஆனா அந்த அறியாமை தான் பேரறிவாக மதிக்கப்படுகிறது. அவ்வளவுதான் விஷயம். அதுதான் பேரறிவு. அதை காட்டில மேலான அறிவு கிடையாது. அவருக்கு என்னாகுமோங்கிற பயம். ஸ்ரீரங்கத்திலே எப்போதெல்லாம் ரங்கநாதனுடைய புறப்பாடு நடக்கிறதோ அந்த புறப்பாடு நல்ல விதமாக முடிவுற்ற பிற்பாடு 2 பேர் ஒருத்தர் கட்டிண்டு அழுவாளாம். ஒருத்தருக்கு முதலியாண்டான்னு பேரு, ஒருத்தருக்கு எம்பார்னு பேரு. இந்த 2 பேர் பரஸ்பரம் கட்டிண்டு அழுவாளாம். நீங்க 2 பேரும் ஏன் சுவாமி அழறீங்கன்னா, இத்தனை துஷ்டர்கள் நிறைந்திருக்கிற சம்சார மண்டலத்திலே நல்லபடியாக பெருமான் புறப்பாடு கண்டருளி வீதிவலம் வந்து திரும்ப சௌக்கியமா கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் உட்காந்துட்டார் பாருங்கோ. அதை நினைச்சு அதனால் உண்டான ஆனந்த கண்ணீர் அப்படின்னு 2 பேரும் அந்த ஆனந்தத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். இந்த பரிவத்தான் பகவான் நம்மிடத்திலே வேண்டுகிறார். சரி, எவ்வவர்கள் எல்லாம் பெருமானுக்காக பரிந்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் அதை பிள்ளலோகாச்சாரியர் பெரிய அட்டவணையா போட்டு கொடுக்கிறார். இவ்வர்த்தம் சக்கரவர்த்தி ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் விஸ்வாமித்ரன், ஸ்ரீ தண்டகாரண்யவாசிகளான ருஷிகள் திருவடி, மகாராஜர் ஸ்ரீ நந்தகோபர், ஸ்ரீ விதுரர், பிள்ளையுரங்காவில்லிதாசர், அயோத்தியா ஜனங்கள், இன்னும் மேல மேல சொல்லிட்டே போறார். இத்தனை பேர்கள் பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். சக்கரவர்த்தினா யார் தெரியுமா? தசரதன். அவன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கான். எப்ப பண்ணினான்? கல்யாணம் பண்ணிட்டு சீதையை அழைச்சு கொண்டு மிதிலையிலிருந்து அயோத்தியா நோக்கி வருகிற போது அப்போது ஒரு பேராபத்து எதிரிலே வந்தது. பரசுராமன் அப்படின்னு அவருக்கு பெயர். அந்த பரசுராமன் அவர் கையில ஒரு வில்ல வச்சுருக்கார், விஷ்ணு தனுசுன்னு பேரு. அவர் என்ன சொல்லிட்டார், நீ ஏதோ ஒரு சொத்த வில்ல சிவதனுசை முறிச்சுட்டு பெரிய வீரன் ஒன்னு நினைச்சிட்டு இருக்க போல் இருக்கு, என் கையில விஷ்ணு தனுசு இருக்கு, இதை முறித்து காட்டு, உன் வல்லமையை இங்கே காட்டு. ஏற்கனவே பரசுராமனுக்கு க்ஷத்திரியர்கள்னா ஆகாது. 21 தலைமுறைக்கு க்ஷத்திரியர்களை எல்லாம் அவர் முடித்தவர். துஷ்ட க்ஷத்திர நிபருகணம்னு சொல்லுவார்கள். தீயவர்களான க்ஷத்திரியர்களை எல்லாம் முடித்தார். அவர் பார்வைக்கு பெரும்பாலும் க்ஷத்திரியர்கள் அனைவரும் தீயவர்களே. அப்படித்தான் அவர் நினைச்சுட்டு இருந்தார். ஏன்னா எங்க அப்பாவை கொன்னது ஒரு க்ஷத்திரியன், அதனால ஒரு க்ஷத்திரியனையும் விட மாட்டேன் அப்படின்னுட்டு அவர் அதை ஒரு சங்கல்பத்தோடு செய்து கொண்டு வந்தார். இங்க நியாயமா நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். பரசுராமன்கிறவர் சாட்சாத்து பகவானுடைய அவதாரங்களிலே ஒருவராகத்தான் அவரையும் பார்க்கிறோம். ராமன் அவரும் அவதாரம் தான். இதெல்லாம் 2 பேரும் சண்டை போட்டுண்டான்னா புரிய மாட்டேங்கிறது. அவரும் பகவத் அவதாரம். 10 அவதாரங்களை சொல்லும் போது முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய். திருமங்கையாழ்வார் எப்படி பாடினார் பாடுங்கோ. அவர் அழகா பாடியிருக்கார். முன்னுமி ராமனாய் அது பரசுராமன்,
தானாய் சக்கரவர்த்தி திருமகன் ராமன், பின்னுமி ராமன், பலராமன், இப்படி இந்த 3 பேரும் 3 ராமர்கள் உண்டு தசாவதாரங்களிலே. ஒருவர் பரசுராமன், ஒருவன் ஸ்ரீராமன், ஒருவன் பலராமன். இப்ப ராமன் அவனும் பகவத் அவதாரம், பரசுராமனும் பகவத் அவதாரம். 2 பேரும் பரஸ்பரம் சண்டை போட்டுண்டான்னா. இன்னொரு கேள்வி சில பேர் கேட்பா, பலராமன தசாவதாரங்கள்ல ஒன்றாக எடுத்தவர்கள் லக்ஷ்மணனை ஏன் எடுக்கல? லக்ஷ்மணனையும் எடுத்திருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் லக்ஷ்மணன், ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் பலபத்ரன். இது ஒரு கருத்து. இன்னொன்னு, பெருமான் தன்னுடைய முடிகளிலே ஒரு ஒற்றை கருத்த முடி, ஒற்றை வெளுத்த முடி, அந்த 2ஐயும் எடுத்து கீழே போட்டார். ஒன்று கண்ணன், ஒன்று பலராமன். இப்படி ஒரு புராண வச்சனம் உண்டு. சங்கர்ஷணன்னு பேரு, பலராமனுக்கே சங்கர்ஷணன்னு பேரு. நன்கு இழுத்து செல்லப்பட்டவன், இழுக்கப்பட்டவன்கிறது பொருள். கர்ஷணம் பண்றதுன்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம். சங்கர்ஷணம்னா நன்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம். எப்படி நன்னா இழுத்தார்னா, தேவகியினுடைய வயிற்றிலே கருவாக இருந்த பிள்ளை இங்கிருந்து இழுத்து செல்லப்பட்டு ரோஹிணியினுடைய வயிற்றிலே புகுத்தப்பட்டது. அப்படித்தானே பலராமன் பிறந்தான். அசரீரி வாக்கு கம்சனை பார்த்து என்ன சொல்லித்து? உன்னுடைய தங்கை எவளுக்கு கல்யாணம் பண்ணி ரதத்திலே ஏற்றி சீரும் சிறப்புமாக நீ ஊர்வலமாக அழைத்து செல்லுகிறாயோ, அவளுக்கு பிறக்க போகிற 8வது குழந்தைன்னு சொல்லலை, 8வது கர்ப்பம்னு சொல்லித்து. 8வது கர்ப்பத்தாலே உனக்கு மரணம், 8வது கர்ப்பம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன் அப்படின்னா 7வது கர்ப்பம் தான் இந்த பலராமன். இந்த பலராமனாகிற கர்ப்பத்தை பெருமாள் என்ன பண்ணிவிட்டார்? இங்கிருந்து இழுத்து சென்று அதை ரோஹிணியினுடைய வயிற்றிலே புகுத்தி விட்டார். அதனால தான் பலராமனுக்கு சங்கர்ஷணன்னு பேரு. அது 7வது கர்ப்பம். பல பேர் என்ன நினைச்சுட்டு என்ன பேசிட்டு இருந்தாங்க, சரி அந்த கர்ப்பம் தங்கல போல் இருக்கு அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருந்து கொண்டிருந்தது. 8வதா தான் கண்ணன் உருவானார். அந்த சமயத்துல தான் அங்க யோகமாயை சென்று பிறக்கும்படி அவர் கட்டளையிட்டார். இங்கிருந்து இவரை கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து யோகமாயை, தம்பி வளைக்காரின்னு அவளுக்கு பெயர். தம்பி வளைக்காரின்னா ஒரு அக்கா தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த தம்பியின் இடத்துல அக்காவுக்கு அத்தனை பாசம்னா வளைச்சு வளைச்சு காப்பாத்துவலாம், விட்டே தரமாட்டா தம்பி ஏங்குறா. தம்பியை யாருக்காகவும் அக்கா எப்படி விட்டு தரது இல்லையோ, அதை போல கண்ணனை காப்பதற்காக தன்னுடைய மொத்த முயற்சியையும் அவள் செய்திருக்கிறாள். தன்னுடைய பங்கு அனைத்தையும் அவள் கொடுத்திருக்கிறாள். ஆபத்தை எதிர்கொண்டாள். இங்க வந்துட்டா, நன்னா 2 கால்களையும் பிடித்து கொண்டு பாறையிலே ஓங்கி அடிப்பதற்கு கம்சன் தயாரான போது அவள் சீறி பாய்ந்து மேலே சென்று நின்று கொண்டு, என்னை ஒருத்தரால் அழிக்க முடியாது, உன்னால நிச்சயமா முடியாது, உன்னை அழிப்பதற்கு பிறக்க வேண்டியவன் பிறந்தாயிற்றுன்னு சொல்லிட்டு போனாலும் இல்லையோ. அப்ப தம்பியை காப்பாத்துறதுக்கு அவ இங்க வந்துட்டா. அதனால தம்பி வளைக்காரி அப்படின்னு அவளுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஏத்தம் தருகிறார்கள். அப்ப சங்கர்ஷணன் இங்கிருந்து இழுத்து செல்லப்பட்டு ரோஹிணியினுடைய வயிற்றிலே புகுத்தப்பட்ட கரு ஆதலால் அவனுக்கு சங்கர்ஷணன்னு பேரு. இங்க நம்ம கேள்வி என்ன கேட்டுட்டோம்? இவர தசாவதாரத்துல ஒன்னா எடுத்துக்கிறோம், லக்ஷ்மணன் ஏன் எடுத்துக்கிறது இல்லைன்னா? ராமாயணம் எப்படி தெரியுமா சொல்றது? ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன், இந்த 4 பேரும் வெவ்வேறு அல்லர்கள், வெவ்வேறானவர்கள் அல்லர்கள். ஒரே பகவான் தன்னை 4ஆக வகுத்து கொண்டு அவதரித்தான்னு ஒரு கருத்து உண்டு. அதனால ஒரே பெருமாள் தான் 4ஆ பிறந்திருக்காரு. அதனால சேர்த்துண்டா ஒன்றும் தப்பு கிடையாது. இதுக்கு மேல இன்னொன்னு சொல்றேன், தசாவதாரம்னா மொத்தமே அவர் பண்ணியது 10 அவதாரங்கள்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. கணக்கில்லாத அவதாரங்கள். ஒரு குட்டை மாமரமாக பிறந்திருக்கிறார், அவ்வளவு ஏன் அம்பரீஷன்கிறவனே பகவானுடைய அவதாரம்னு சொல்லப்படுவது உண்டு. பிருத்து சக்கரவர்த்தி இருந்தார் பாருங்க, அவர் பகவானுடைய அவதாரம்னு கொண்டாடுறா. இன்னும் எத்தனை பேர் கபிலாவதாரம்னு பகவான் பண்ணியிருக்கார். பற்பல அவதாரங்களை பகவான் செய்திருக்கிறபடியினாலே 10 தாங்கிறதே முதல்ல தப்பு. அது பிரசித்தமா ஒரு 10 அவதாரங்களை சொல்லி வச்சா, அது ஞாபகம் வச்சுக்கணும். அவதாரங்களுக்கு கணக்கே கிடையாதுங்கிறது தான் உண்மை. எண்ணிலாத அவதாரங்கள். பொய்நின்ன ஞானமும் பொல்லாவழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனி யாமுராமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவாம் என்னின்னு கெட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. நம்மாழ்வார் எப்படி பாடினார்? 10 அவதாரங்கள் மட்டும் பண்ணவனேன்னு பாடல, என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய், எத்தனை பிறவிகளை எடுத்து எங்களை காப்பாற்றி இருக்கிறாய் பெருமானே அப்படின்னு கொண்டாடுறார். அதனால பலராமனை சேர்த்துண்டாளே, ஏன் லக்ஷ்மணனை சேர்த்துக்கல? அப்படி ஒரு கேள்வி வேண்டியதில்லை. வேணும்னா நீங்க லக்ஷ்மணனையும் சேர்த்து சொல்லலாம், ஒன்றும் பிழை கிடையாது. இது முதற் கருத்து. இப்ப நம்ம முதல்ல கேட்ட கேள்வி என்ன? பரசுராமனும் பகவானுடைய அவதாரம், ராமனும் பகவானுடைய அவதாரம். ராமன் கல்யாணம் பண்ணி வந்துட்டு இருக்கார், அவர் கையில வைஷ்ணவ தனுஷம் எடுத்துன்னு வந்துட்டார். இதுங்கிட்ட உன்னுடைய பராக்கிரமத்தை காட்டு அப்படின்னு பரசுராமன் சொல்றார். தானே தன்னோட சண்டை போட்டுக் கொள்வதுங்கிறா போல இருக்கே, இது எப்படி பொருந்தும்னால் இங்க ஒரு முக்கியமான உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். ராமன்கிறவன் சாட்சாத்து பகவானுடைய நேரான அவதாரம். இதை நல்ல புத்தியில வாங்கிக்கோங்க. பரசுராமன்கிறவர் சாட்சாத்து நேரான பகவானுடைய அவதாரம் அல்லர். அவர் நேரா பகவானுடைய அவதாரம் கிடையாது. அப்ப அவர் யாருன்னா நம்ம போல ஒரு ஜீவன். ஆனா அவருக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன விசேஷம்னா, அந்த ஜீவனுக்குள்ளே பகவான் பிரவேசித்திருந்தான்.
அனுப்பிரவேசம் பண்ணி அவரை கொண்டு சில காரியங்களை முடிக்கணும்னு நினைச்சிருந்தான். இப்போ சில காரியங்களை நம்ம நேராக போய் முடிச்சுட்டு வந்துடுவோம். நம்மக்கிட்ட நல்ல தகுதியான ஆட்கள் இருந்தால் நான் போகணுங்கிறது இல்லை, அவனை அனுப்பிச்சா அவனே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அது பையனாக இருக்கலாம், வேலையாடாக இருக்கலாம். அவனே சொல்லிவிடுவோம், நானே தான் போகிறதா இருந்தேன். அவன் சொன்னான், நீங்கள் எதுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் எதுக்கு போகணும், நான் பார்த்துக்க மாட்டேனா சார், என்கிட்ட நம்பிக்கை இல்லையான்னு கேட்டான். சரி போயிட்டு வாடான்னு சொல்லியிருக்கேன். அவன் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டான். அவன் போய் திறம்பட முடிச்சுன்னு வந்திருப்பான். எஜமானர் என்ன சொல்லுவார், நாம் போயிருந்தா கூட இத்தனை சிறப்பாக நடந்திருக்காது, நன்னா பண்ணிட்டு வந்திருக்கேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உனக்கு மேலே நான் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் போட்டு தரேன், நீ கவலையே படாதே. நியாயமா இவர் போய் தான் முடிச்சிருக்கணும். ஆனால் இவர் கடுதாசி எழுதி கையில் கொடுத்துட்டார், நீ போய் பார்த்துட்டு வான்னு. அவன் போய் பார்த்துட்டு வந்தான் பாருங்க. இந்த வேலையை தான் பரசுராமன் பண்ணார். பரசுராமனை கொண்டு துஷ்டர்களான க்ஷத்திரியர்களை முடிப்பதாக பெருமான் திருவுள்ளம் கொண்டான். இதுக்கு நானே போகணுமா? இப்போ நான் பின்னாடி ராமனாக வேறு பிறக்க வேண்டி இருக்கிறது. அவன் என்ன செய்யட்டும், அவனுக்குள்ள என்னுடைய சக்தியை நான் புகுத்துகிறேன். என்னுடைய சக்தியை பரசுராமனாகிற ஜீவனுக்குள்ளே புகுத்தி நான் செய்யணும்னு நினைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிறேன். அந்த வேலை முடிந்த பிற்பாடு உள்ளுக்குள்ளே புகுத்தப்பட்டிருந்த பகவானுடைய சக்தி திரும்ப பெறப்பட்டது. இப்ப ராமனை பரசுராமன் வந்து பார்க்கிற போது அவர் ஒரு சாதாரணமானவர். இறைவனுடைய சக்தி புகுந்திருந்த காலத்தில் இருந்த பரசுராமர் அல்லர். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வேலை முடிஞ்சு போச்சு, சக்தியை பகவான் திரும்ப வாங்கிட்டாச்சு, திரும்ப வெளியில வந்தாச்சு பெருமான். உள்ளுக்குள்ள இப்ப சில பேர் சொல்ற அளவுக்கு என்னமோ யாரோ உள்ள பூந்தா மாதிரி இருக்குன்னுவா. ரொம்ப அமைதியாக இருக்கிறவா திடீர்னு பார்த்தா ரொம்ப ஓஹோன்னு கத்தரா, என்ன செய்யறான்னே புரியல, பித்து பிடிச்சா போல பேய் பிடிச்சா போல. பார்த்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், இப்படியெல்லாம் அவள் பண்ணுறாளான்னு இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. என்னமோ ஆவேசம் வந்தா மாதிரி, ஏதோ உள்ளுக்குள்ள புகுந்தா மாதிரி இத்தனை ஆட்டம் போடுறான்றோம் இல்லையா, அந்த மாதிரி பரசுராமருக்குள்ள ஒரு ஆவேசம் புகுந்திருந்தது. அதனால தான் அது ஆவேசாவதாரம்னுவா. பெருமான் ஆவேசித்து சில காரியங்களை அந்த ஜீவன் மூலமாக சாதித்து கொண்டார். எனவே ராமனை சந்தித்த காலத்திலே அந்த சக்திகள் ஏதும் அற்றவராகத்தான் பரசுராமர் இருந்தார். இது முதற் கருத்து. அடியோட பலமே இல்லாதவராக இருந்தார்லாம் அர்த்தம் கிடையாது. இயல்பாவே அவர் பலசாலி தான், இயல்பாவே பராக்கிரமசாலி தான். என்ன உள்ளுக்குள்ள இருந்த பகவானாகிற அந்த தத்துவம் இப்ப நேர ராமனாக வந்து நிற்கிறது, அவ்வளவுதான். அந்த தத்துவமே இப்ப ராமனா இங்க வந்தாச்சு. அதனால ராமனாலே சுலபமாக பரசுராமனை வெற்றி கொள்ள முடியும். சாதாரண ஜீவன்கிற நிலைமையில தான் அப்ப பரசுராமன் இருந்தார். இதை புரிஞ்சுட்டோமா? அந்த பரசுராமர் வந்து இப்படி கேட்டார் பாருங்க, உன்னுடைய பராக்கிரமத்தை என்னுடைய வில்லினிடத்திலே வந்து காட்டுன்னு சொன்ன உடனே நடுங்கி போனான் தசரதன். ரொம்ப பயந்து போயிட்டான். ஐயோ, இவருக்கு க்ஷத்திரியர்களை கண்டாலே பிடிக்காது. இப்பதான் விஸ்வாமித்திரர் வந்து ராமனை கூப்பிட்டப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தது. தசரதன் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு முதல் அட்டாக் எப்போ வந்ததுன்னா விஸ்வாமித்திரர் வந்து ராமனை கொடுன்னு கேட்டார், அப்ப வந்தது. இப்ப பரசுராமன் வந்திருக்கார், சிவியர் அட்டாக் ரெண்டாவதுங்கிறார். என்ன பண்ண போறாரோ தெரியலையே. ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் என்னாக போகிறதோ, இந்த 4 குழந்தைகளும் என்ன பாடுபட போகிறார்களோன்னுட்டு 2 கையை இப்படி தூக்கிண்டான். சுவாமின்னு சொல்லிட்டு போய் அவர் திருவடிகளில் விழுந்துட்டான். சுவாமின்னு சொல்லிட்டு அவர் திருவடிகளை பிடித்து கொண்டு கட்டிக்கொண்டு கதறுகின்றான் தசரதன். ராமன் பார்த்துட்டே இருக்கார். அப்பாவுக்கு எவ்வளவு பரிவு, அதுக்கு நீ ஏன் இவ்வளவு அவசரப்பட வேண்டும், நான் சமாளித்துக் கொள்வேன், ஒன்றும் குறை கிடையாது. ஆனா என்கிட்ட இருக்கிற அன்பின் மிகுதியினாலே, எனக்கு என்னேருமோங்கிற அச்சத்தினாலே, பாலானாம் மம புத்திரானாம் அபயம் தாத்து மருகசி, தயவு செய்து என்னுடைய குழந்தைகளுக்கு அபயம் தருவீராக, குழந்தைகளை ஏதும் செய்யாதிருப்பீராக அப்படின்னு காலை பிடிச்சிட்டு கதறினவன் மூர்ச்சையுற்று அப்படியே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் ராமன் பரசுராமனை வெற்றி கொண்ட பிற்பாடு, பரசுராமன் கையை கூப்பிட்டு போன பிற்பாடு தசரதனை மெதுவாக எழுப்புறார். என்னாச்சு ராமா, நீ நன்னா இருக்கியா, உனக்கு ஒன்றும் ஆலையேன்னா? எனக்கு ஒன்றும் ஆலை, உனக்கு ஒன்றும் ஆலையோ இல்லையோன்னு கேட்டான். நீர் நன்னா இருக்கீரா? நான் நன்னா இருக்கேன். அப்போ ராமன் நினைச்சுக்கிறான், எத்தனை பரிவு இருக்குமாகில், என்னிடத்துல எத்தனை அன்பு இருக்குமாகில், எனக்காக போய் அவர் காலை கட்டுண்டு அழறார்னு சொன்னால் இந்த பொங்கும் பரிவு, அதைத்தான் சக்கரவர்த்தி தசரதன் மங்களாசாசனம் செய்தான் அப்படின்னு காட்டுகிறார்கள். அடுத்தது ஸ்ரீ ஜனகராஜன் மாமனாரும் பண்ணியிருக்கார், மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ராமனை பார்த்துட்டு அவரும் சொல்லியிருக்கார், பத்ரம் தேன்னார், உனக்கு மங்களம் உண்டாகட்டும், இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ. ரொம்ப அழகான வார்த்தை சொல்லியிருக்கார். இயம் சீதா, இவள் தான் சீதை. ராமா, கல்யாணம் பண்ணி போறியோ இல்லையோ, கையை நீட்டு, உன் கையை நீட்டு, அவள் தன் கையை கொடுப்பாள், பிடித்துக்கொள். அந்த அளவோட நிறுத்தியிருந்தா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேல ஜனகர் என்ன தெரியுமா சொன்னார், நீ கையை நீட்டு, ஏன்னா என் பொண்ணுக்கு கை நீட்ட தெரியாதுப்பான்னார். இது தப்பா படுமோ இல்லையோ? ஏன்னா எனக்கு மட்டும் நான் நித்தியப்படி நான் கையை நீட்டு யாராவது எதனா கொடுங்கோன்னு கேட்டுன்னு போயிட்டு இருக்கேன்னா, நானும் எங்க அப்பாவுக்கு அருமை பிள்ளை தான். 60,000 ஆண்டுகள் மலடு தீர்ந்து பிறந்த பிள்ளை. நான் என்ன பிறக்கரச்சேவே தங்கக்கரண்டின்னார் ராமன்.
உலகத்துல சாதாரணமா பிறக்கும் போதே வெள்ளிக்கரண்டியுடன் பிறந்தவர்கள்னு சொல்றது உண்டு. ராமன் என்ன சொல்றார், வெள்ளி எல்லாம் வீட்டுல கிடையவே கிடையாது, பிறக்கரச்சவே தங்கக்கரண்டி தான் எனக்கு. நம்ம கையை நீட்டுன்றீரே, எனக்கு என்ன கை நீட்டி பழக்கமானா? ஜனகர் மெதுவா வந்து காதுல சொன்னார், நீதானே வாமனாவதாரம் பண்ணி மூவடி மண் தான்னு கேட்டு போனவன். ஆமா, இது ரொம்ப பழைய கதையாச்சே, அதெல்லாம் தெரியுமா உனக்குன்னா? கிளற வேண்டான்னு பாக்குறேன்னார் அவர். அதெல்லாம் கிளற வேண்டான்னு எனக்கு அபிப்பிராயம். உன்னை விட சீத்தை உயர்ந்தவள் எப்படின்னு கேட்டான். எப்படி சீத்தை உயர்ந்தவள்? இயம் சீதா, அவள் சீத்தை. சீத்தைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கலப்பையை இழுத்துட்டு போறச்சே அந்த மண்ணில் ஒரு கோடு விழுறது பாருங்க, அது கீறிண்டே போனா ஒரு கோடு விழுறதோ இல்லையோ, அதற்கு சீதான்னு பேரு. இவர் கலப்பை எடுத்துட்டு யஜ்ஞம் செய்வதற்காக, நிலத்தை உழுவதற்காக ஜனகர் புறப்பட்டார். அப்பதான் கீழேர்ந்தவள் கிடைத்தாள். அந்த கலப்பை உழுத வழி, அந்த கீரல் கோடு, அதற்கு சீதான்னு பேர். அதையே வச்சுட்டார், சீதான்னு பேரை வச்சுட்டார். அந்த இடத்துல ரொம்ப அழகான வியாக்கியானம் என்ன சொல்றாருனால், நீ ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தவன், கௌசல்யாதேவியினுடைய வயிற்றிலே கர்ப்பவாசம் பண்ணி பிறந்தவன். என்ன இருந்தாலும் கர்ப்பகத தோஷங்கிறது உனக்கு உண்டு. ஒரு கருவிலே இருந்து அதற்கு மேலே வெளிப்படுகைங்கிற ஒரு தோஷம் உனக்கு உண்டு. சீதைக்கு அந்த தோஷம் கிடையாது. என தான் தோன்றியானவள் அயோனிஜையாக இருக்கிறாள், ஒரு தாய் வயிற்றிலே பிறவாதவளாக இருக்கிறாள். இந்த ஏற்றம் அவளுக்கு உண்டு அப்படின்னார். இப்படி சொன்ன உடனே அவர் நினைச்சுட்டாராம், அப்போ ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கலேன்னு சொன்னால் தாய் தந்தை அற்றவள், ஆதரவற்றவள், ஒரு அநாத அப்படின்னு நினைச்சுருவானோ அப்படின்னு நினைச்சு மமசுதான்னார். என் பெண்ணப்பா அவள் அப்படிங்கிறார் ஜனகராஜன். நான் கேட்டேன், எந்த தகப்பனும் தன் பெண்ணுன்னு அத்தனை உரிமையோட சொல்லிக் கொள்வான், ஆசையோடே சொல்லிக் கொள்வான். தகப்பனாருக்கு பெண் குழந்தையினிடத்துல அதிக பாசம் இருக்குன்னுவா, தாயாருக்கு பிள்ளை குழந்தையினிடத்துல அதிக பாசம் இருக்குன்னுவா. பரஸ்பரம் ரெண்டு குழந்தைகளிடத்துலையும் பாசம் இருந்தாலும் கூட ஒரு தமப்பனுடைய மனம்ங்கிறது பெண் பிள்ளைன்னா அவருக்கு இன்னும் அடிச்சுக்கும் மனசு. ஏன்னா குழந்தை இன்னைக்கே நாளைக்கே குழந்தை பெரிய குழந்தைய ஆயிடுத்து, கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சு, கொடுத்தாச்சுன்னு சொன்னா இன்னொரு வீட்டில் போய் வசிக்க போகிற பெண் பிள்ளை அப்படின்னு முதல்ல இருந்து அந்த குழந்தையினத்துல ஒரு வாஞ்சை, ஒரு வாத்சல்யம்ங்கிறது இருந்துட்டே இருக்கும் இல்லையோ. மமசூதா, இது எல்லா தகப்பனும் தான் சொல்றான். என் பெண் என்று எந்த தகப்பன் தான் பெண்ணை அபிமானிப்பதில்லை? இது என்ன ஒரு பெரிய விஷயமானா, மத்தைய தகப்பன்மார்கள் பெண்ணை அபிமானிப்பதை காட்டிலும் ஜனகன் அபிமானிப்பதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல்னா. ஏன் அப்படின்னா, எதையுமே தன்னுடையது என்று அபிமானித்து அறியாத ஜனகன். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஜனகர் எப்படிப்பட்டவர் நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவருக்கு எதையுமே என்னோடதுன்னு சொல்லி பழக்கமே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். யாக்ஞவல்கியருங்கிற பெரியவர், அவரிடத்துல தான் இவர் கல்வி கற்கிறார், ஜனகரை படிக்கிறார். பல பேர்கள் படிச்சுட்டு இருந்தார். ஆனா யாக்ஞவல்கியர் என்ன பண்ணுவார், ஜனகர் வந்துட்டாரா அப்ப பாடம் ஆரம்பிக்கலான்னுவார். பெரிய ராஜா, நிறைய வேலை இருக்கும், அலுவல்கள் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு சில நாள் ஒரு 15-20 நிமிஷம் லேட்டாக கூட அவர் வருவார். வரச்சேவே க்ஷமித்தலோட வேண்டும், கொஞ்சம் காலதாமதமாக வந்துட்டு இருக்கேன், மன்னிக்கணும்னு கேட்டுட்டே வருவார். யாக்ஞவல்கியர்னு சொல்வார், அதெல்லாம் பரவாயில்ல, மெதுவா வா, உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன், நீ வந்த அப்புறம் தான் ஆரம்பிக்கணும்னு முடிவா இருக்கேன். இது மற்ற பசங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துப்பா, பாத்தியாடா குருதேவரே, ராஜா வரணுமா, வந்தாத்தான் பாடம் சொல்லுவாரா. நாம எல்லாம் 5 மணினா 4:50 4:45 வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அவர் நல்லா சாவகாசமா 5:20 5:30 வரார். நான் மன்னிக்கணும்னு சொல்லிட்டா ஆயிடுத்தானே, வரச்சவே மன்னிக்கணும்னு சொல்லிட்டா. இவராவது என்ன சொல்லணும், இந்த பரப்பா நேரத்துக்கு வரதா இருந்தா வா, இல்ல வராதேன்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு மனசு இல்லையா? அவன் வந்தா வரான், வரலன்னா போறான். நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க, நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லணுமா வேண்டாமா? அதையும் பண்றது இல்ல. குருதேவர் கூட காசுக்கு மயங்கிட்டார் போல் இருக்குன்னு பேசிட்டு இருந்தா. ஜனகருடைய செல்வாக்கு, அவருடைய பெருந்தனம் அவரிடத்துல இருக்கும் இல்லையோ, அதிகப்படியான தனம் படைத்தவராக இருக்க, அதுதான் பெருந்தனக்காரர்னுவா. என்ன பெருதனோன்னு அடிக்கடி சொல்றோம் பாருங்க. நம்ம வீட்டிலே சொல்லுவோம், நம்ம வீட்டில் வந்து பெருதனம் பண்றதுக்கு அவர் யாரு அப்படின்னுவோம். அதுனா பெருந்தனம், நிறைய தனம் படைத்தவர்கள்னு சொன்னால் அவர்கள் பண்ற காரியெல்லாம் இப்படித்தான் இருக்கும். யாரும் ஒன்றும் கேள்வியே கேட்க முடியாதுன்னு அர்த்தம். எங்க போனாலும் அவர்களுடைய அதிகாரம். ஆனால் நமக்கு சில பேர் ஞாபகத்துக்கு வருவா, ஒன்றும் அவ்வளோ பெரிய செல்வாக்கு பணம் காசெல்லாம் இருக்கிறதா தெரியல, ஆனால் பெருந்தனத்துக்கு ஒன்றும் குறவில்லை அப்படின்னு விடுவோம். இங்கே வந்து பெருந்தனம் பண்ணிட்டு இருக்கான்றோம் இல்லையா, அது சில பேருடைய இயல்புன்னு விட்டுடுங்கோ. இப்போ ராஜா ஜனகர் அவருடைய பணங்காசை பார்த்துட்டு யாக்ஞவல்கியர் மயங்கிட்டாரா அப்படின்னு இந்த சீடர்கள்லாம் பேசிட்டு இருந்தா. இவர் பார்த்தார், ஐயோ என்னை இப்படி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு, ஜனகருடைய மகிமை உங்களுக்கெல்லாம் தெரியல, ஒரு நாள் உணர்த்துகிறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். எல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணிருக்கா, ஒரு நதியில இறங்கி அனுஷ்டானங்கள்லாம் பண்றா, குளிச்சுட்டு சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. யாக்ஞவல்கியர் அங்கே உட்கார்ந்துருக்கார், மனசால என்னமோ சிந்தனை பண்ணினார். எதிர்க்க ஒரு பெரிய காட்சி திரையிலே தோன்றுமா போலே மொத்த மிதிலா நகரமும் பற்றி எரியறா போல ஒரு காட்சியை காண்பித்தார். மொத்த ஊரும் பத்திண்டு எரியுது. இந்த பசங்கள்லாம் குளிச்சுட்டு இருந்தா பாருங்க, டே அங்க பாடுறா, மிதிலா தேசம் மொத்தமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மிதிலா தேசத்து அதிபதியான ஜனகனும் இங்கேயே இருக்கார். அவர் எங்கேயோ இல்லை, அவர் இங்கதான் இருக்கார். அவரை தவிர மீது எல்லாம் பதட்டம் அடைஞ்சா. ஊரே அவருது,
ராஜ்யமே அவருடையது. அவரை தவிர மீதி பேரெல்லாம் பதட்டம் அடைஞ்சா அவர் நிதானமா இருக்கார். மற்ற பிள்ளைகள்லாம் கரையோரமா இருக்கிற மரக்கிளைகளிலே தொங்க விடப்பட்டிருக்கிற தங்கள் ஜோல்னா பைய காப்பாத்திக்கிறதுக்குன்னு ஓடிட்டு இருந்தா. இன்னும் நெருப்பு அவ்வளவு தூரம் வரவே இல்லை. எங்கேயோ நெருப்பு, அதுக்கே அங்க மாட்டிருக்கிற அந்த பையெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறா, இங்க வரைக்கும் நெருப்பு வந்துட போறது. நான் கேட்டேன், அப்படி அவ்வளவு காப்பாத்திக்கிறீங்களே, பைக்குள்ள என்னதான் வச்சிருக்கீங்கன்னா, மாற்று ஜோடி ஒரு வேஷ்டி வச்சிருக்கோம், அவ்வளவுதான் தான். அதை காப்பாத்திக்கிறதுக்கே ஓடிட்டு இருக்கா. நான் ஜனகரையே பார்த்துட்டு இருந்தேன். மொத்த தேசம் மொத்த சொத்தும் தீக்கிரையாகி கொண்டிருக்கிறது, பதட்டமே இல்லையேன்னா ஜனகர் ஒரே வார்த்தையில் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரதஹ்யதேங்கிறார். எதிகிற மிதிலையிலே என்னுடையது என்று எதையும் காணேன்னார். மிதிலையே பத்தி எரியறது நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா என்னோடது நாங்க ஒண்ணுமே இல்லையே. நான் இங்கே சுரட்சிதனாக இருக்கிறேன். இந்த ஆன்மா இங்கே இருக்கிறது. ஆன்மாவுக்கு கூட வந்தது கொண்டு செல்வதுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே சொத்து தான், அது ஆன்மா தான். அந்த ஒரே சொத்தா இருக்கிற ஆன்மாவும் நம்முடைய சொத்தன்று பகவானுடையது. இவ்வளவுதான் நாம புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் இதற்கு மேலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வேதாங்க வேதாந்த இதிகாச புராணங்கள் எதுவுமே கிடையாது. இது புரியலன்னு சொன்னா நீங்க எத்தனை வேதாங்க வேதாந்த இதிகாச புராணங்கள் எல்லாம் படிச்சும் பிரயோஜனம் கிடையாது. தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், சொத்து ஒன்றுதான், அது ஆன்மா. அந்த ஒன்றா இருக்கிற சொத்து ஒரு சமூகமா ஒன்றே தவிர எல்லா ஆன்மாக்களும் ஒண்ணுன்னு சொல்லல. ஆன்மாக்கள் வெவ்வேறு. அந்த ஆன்மாக்கள் பெருமானுடைய சொத்து. இதை புரிஞ்சுக்கணும். இது அவர் சொத்து அப்படின்னு புரிஞ்சுனுட்டேன்னா இதுக்கு மேல எனக்கு வேற என்ன தெரியணும்? இது எப்போதும் ஒருபோதும் எந்த விதமாகவும் அனர்த்தப்படாது, கெட்டு போகாது, அழியாது. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. நாம் அவருக்கு தொண்டுகள் செய்யலைன்னா இருந்தும் இல்லாததாகவே அது கருதப்படும். அவ்வளவுதான் விஷயம். நாம எந்த தொண்டும் அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் செய்யவில்லை என்றால் ஆத்மா இருந்தும் கூட ஒரு இல்லாத பொருளாகத்தான் மதிக்கப்படும். அதனால தொண்டுகளை நாம நிச்சயமாக செய்ய வேண்டும். இதைத்தான் சம்பிரதாயம் சொல்றது. அப்ப ஜனகர் என்ன சொல்லிட்டார்? எரிகிற மிதிலையிலே என்னுடையது என்று எதையும் நான் காணேன்னார். எதையுமே அபிமானித்து அறியாதவர், என்னோடதுன்னு சொல்லாத ஒரு மனுஷன் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த பொருளையும் தன் நாட்டையும் கூட தன்னுடையது என்று சொல்லி அறியாத ஒருவர் சீதையை பார்த்த உடனே என்ன சொல்றார் பாருங்க, என் பெண்ணுங்கிறார். இதுதான் சீதையோட பெருமை. அப்ப எத்தனை உயர்ந்தவளாக சீதை இருக்க வேண்டும்? எதையும் தன்னோடதுன்னு சொல்லி அறியாத ஒருவன் சீதைன்னு வந்தாச்சுன்னா என்னோட பொண்ணுப்பா அப்படிங்கிறான். இது சீதைக்குண்டான பெருமை. இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ. பெருமானே, நீ அவ கையை பிடிச்சுட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நீ எதுக்கு வந்திருக்க? எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு. அது இவ இருந்தா தான் நடக்கும், பிடி கையேங்கிறார். நீ எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு தானே வந்திருக்கேன். அந்த உன்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும்னு சொன்னால் பக்கத்திலே பிராட்டி இல்லாதிருப்படாகில் ஒருபோதும் யாரையும் நீ ரட்சிக்க போவதே கிடையாது. உன் காரியத்துக்காக அவ கையப்பிடி, இவ காரியத்துக்காக அவ கையப்பிடின்னு சொல்லவே இல்லை. இது உன் வேலை, உனக்கு வேலை ஆகணும். நம்ம சில பேர் சொல்லுவோம் இல்லையா, அவரை போய் பார்த்துட்டு வந்துருப்பா, அவர் காலில் விழுந்துட்டு வந்தியானா உன் காரியம் ஆயிடும் அப்படின்னா, நான் என்னத்துக்கு போய் அவர் காலில் போய் விழுறது? அதெல்லாம் ஒருபோதும் செய்ய மாட்டேன். போகாத, வேலை நடக்காது. நான் எனக்காகவா போய் அவர் காலில் விழ சொல்றேன்? ஒன்று, உனக்கு காரியம் ஆகணும்னா அவர் காலில் விழுந்தா தான் ஆகும். போய் விழுந்து, சார் மனசுல ஒன்று வச்சுக்காதீங்கன்னு கையை கூப்பி சொல்லிட்டு பழத்தை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு, நான் ஒரு 250-300 ரூபாய்க்கு பழம் வாங்கிக்கோ போறோம், கொண்டு போய் கொடுத்துடு. நன்னா நெடுஞ்சான் கிடையா ஷாட்டாங்கவா கீழே விழுந்து சேவிச்சுடு. ஏதோ தெரியாத பண்ணிட்டு மனசுல ஒன்று வச்சுக்காதீங்க சார்னு சொல்லிட்டு வந்துடு. அவர் அவ்வளவுதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். அப்படின்னா அதெல்லாம் என் தன்மான விடம் கூடாது, நான் போய் காலிலே விழமாட்டேன் அப்படின்னா வேலை கட்டு போயிடும். இன்னும் இப்போ உன் காரியம் ஆனுன்னா நீ போய் காலில் விழுந்து தான் ஆகணும். ஜனகர் அப்படித்தான் ராமனை பார்த்து என்ன சொல்லிட்டார்? நீ ஜனங்களை காப்பாற்றணும் தானே வந்திருக்கே, உன் காரியம் ஆகணும்னா நீ கை நீட்டித்தான் ஆகணும், இவ கையை பிடிச்சுத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. இவ கூட இருந்தால் மட்டும்தான் நீ அடியவர்களை ரட்சிக்கவே செய்வாய். அதுக்கு மேல சொன்னார், பத்ரம் தேன்னார். இதுதான் மங்களாசாசனம். உங்கள் இருவருக்கும் நான் பல்லாண்டு பாடுகிறேன், நன்மைகள் உண்டாவதாகுக. பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் பாருங்க, உங்களுக்கு நன்மைகள் உண்டாவதாகுக அப்படின்னு அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதுக்கு மேல திருமகள்னா சீதா பிராட்டி, அவளும் ரொம்ப ஆச்சரியமா மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. சீதையோட பெருமாள் பேசிட்டு இருக்கார். அங்கே தசரதன் கைகேயி சண்டையெல்லாம் முடிஞ்சு ராமனை வனம் போக சொல்ல வேண்டும்னு ஒரு முடிவும் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. சுமந்திரரை தான் அனுப்புறார், போய் ராமனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமனும் சீத்தையும் ஏகாந்தத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சுமந்திரர் வந்துட்டார், தகப்பனார் கூப்பிட்டார்ன உடனே தோ வரேன்னு ராமன் வரார், பின்னாடியே சீத்தையும் வரா. ஆத்வாரம் அனுபவ்ராஜ மங்களானி அபிதத்யுஷின்னு ஸ்லோகம். வாசல் வரைக்கும் வந்து பெருமானுக்கு பல்லாண்டு பாடினாள். எல்லா திக்குகளிலேயும் இருக்கிற தேவதைகள் உன்னை எப்போதும் காப்பார்களாக. ராமா, சுரட்சிதனாக இரு, நன்றாக இரு, ரட்சிக்கப்பட்டவனாக இரு, உனக்கு நன்மைகள் உண்டாகட்டும். ஆக சீத்தையும் மங்களாசாசனம் செய்திருக்கிறாள். அதுக்கு மேல விஸ்வாமித்திரர் அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ரொம்ப அழகான கட்டம் இது. தாட்டகையை கொல்லணும்னு தானே ராமலட்சுமணர்கள் அழைச்சின்னு போயிருக்கார்.
வந்ததிருந்த தாட்டகை எதிர்க்க வந்திருக்கா, பயங்கரமா வந்திருக்கா. தாட்டகையை பார்த்த உடனே ராமன் என்ன சொன்னார்? ஒரு பெண்ணை போய் கொல்ல சொல்றீரே, இப்பத்தான் நான் ஆயுதம் எல்லாம் எடுத்துட்டு முதல் யுத்தம், எவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கேன் தெரியுமா? முதல்லயே ஒரு பெண்ணைத்தான் அடித்தான்னா அது எனக்கு ஒரு அவமானமா இருக்காதா அப்படின்னார். அது என்னமோ தெரியல, அது ராமனோ கண்ணனோ ரெண்டு பேரும் முதல்ல முடிச்சது ஒரு பெண்ணைத்தான். ராமன் பூத்தனையை முடிச்சார், கண்ணன் பூத்தனையை முடிச்சார், ராமன் தாட்டகையை முடிச்சார். ரெண்டு பேருக்கும் முதல்ல வந்தது ஒரு ராட்சசி தான் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. விஸ்வாமித்திரர் பார்த்தார், என்னது இவளையா நீ பெண்ணுன்னு சொல்ற? நீ யார் தாட்டகையை பார்த்தா பெண்ணுன்னு சொல்றேன்னு கேட்டார். இவன் ஆமா பெண்ணு தானே அப்படின்னா. அவர் திரும்ப அப்படியே வாய் பொழந்துன்னு பாக்குறாரு. இவன் கண்ணுக்கு பெண்ணாவா தெரியுறா? இவ எப்பேற்பட்டவளா இருக்கா? எத்தனை பெரிய மலையே எழுந்து நின்னா போல இருக்கா, பெண்ணுன்னு சொல்றான்னா. மலையே எழுந்து நின்னா போலத்தான் இருக்கா, ஆனா பெண்ணு பெண்ணு தானேன்றா ராமன். என்னப்பா சொல்ற? அவ கழுத்துல பாரு பெரிய ஹாரம் போட்டு இருக்கா, தெரியறதா அப்படின்னா. ஆமா என்னமோ போட்டு இருக்கா. என்னது என்னமோ போட்டு இருக்காடா. ஆயிரக்கணக்கான காட்டு யானைகளை கொன்று ஒரு யானையினுடைய துதிக்கை, ஒரு யானையினுடைய வாலு, அதுல நன்னா முடி போட்டு அதையே நெக்லஸா போட்டு இருக்கா. இத்தனை யானைன்னு சொல்லவே முடியாது. அத்தனை பயங்கரமா இருக்கிற ஒரு காட்சி அளிக்கிற தோற்றம் அளிக்கிற ஒருத்தையை பார்த்துட்டு இந்த பெண்ணை நான் எப்படி அடிப்பேன்னு கேட்ட உடனே, ஐயோ அடிச்சுடுப்பா இல்லைன்னா பெரிய ஆபத்தா போயிடுன்னுட்டார் விஸ்வாமித்திரர். அவர் ரொம்ப கோபத்தோட ராமன் கிட்ட வராளாம், ஏன்னு கத்தின்ண்டே வராளாம். இந்த சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்து என்ன மிரட்டலான்னு பாக்குறியான்னு சொல்லிட்டே அவ வந்தா பாருங்கோ. ராமனாலத்தான் தாட்டகையை கொல்ல முடியும்னு தெரிந்து கொண்டுதானே தசரதனிடத்திலிருந்து ராமனை பெற்று வந்திருக்கிறார் விஸ்வாமித்திரர். ஆனா ஒரு கணம் அந்த தாட்டகை 2 அடி முன்ன வச்ச உடனே அந்த 2 குழந்தைகளை தன்னையும் அறியாமல் இந்த கையால இப்படி தம் பின்ன தள்ளிண்டாராம். பசங்களா ஜாக்கிரதைன்னு சொல்லி இப்படி தள்ளி நிறுத்தி வச்சுட்டாராம். ராமன் பார்த்தான், லக்ஷ்மணனை பார்த்தான், பாத்தியா அவளை அழிக்கிறதுக்கு நம்மளை கூட்டுன்னு வந்துட்டு அவ அங்க எதிர்ந்து வரான்ற உடனே பசங்களா ஜாக்கிரதைன்னு நம்மளை அரவணைச்சுக்கிறார். கை தானா அப்படி போகும் இல்லையா, குழந்தைகளை அப்படி வாங்கோ அப்படின்னு நம்ம பின். அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அர்த்தம். குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலே அந்த காரியத்தை பண்றாரு இல்லையோ, அந்த அரவணைச்சு அப்படி கூட்டிட்டு வரா போல ஒரு ஹூங்காரத்தில் போடி அப்படி அப்படின்னாராம் தாடகையை பார்த்துட்டு. இந்த பயத்துல வந்த வார்த்தை, இவளாலே இந்த குழந்தைகளுக்கு எந்நேருமோங்கிற அந்த அச்சம் இருக்கு பாருங்க, அந்த அச்சத்தாலே நீ தள்ளிப்போ அப்படின்னு மிரட்டியிருக்கார். ஒரு ஹூங்காரத்தால மிரட்டியிருக்கார். இப்படி பெருமானை ரட்சித்த பெருமைக்கு உரியவராக விஸ்வாமித்திரர் இருக்கிறார். அவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அடுத்தது தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகள். தண்டக வனத்துக்குள்ளே ராமன் பிரவேசித்தான். அங்கதான் நிறைய மகரிஷிகள் எல்லாம் வசிக்கின்றார்கள். அவ்விடத்திலே பெருமான் தங்கி இருக்கிறான். உடனே பக்கத்துல இருந்து அங்கங்க இருக்கிற முனிவர்கள் எல்லாம் ராமனை பார்க்கறதுக்குன்னு வந்துட்டா. ராமன் ரொம்ப வெட்கப்பட்டான். ராமன் சொன்னானா, உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நானே வந்திருக்கணும், என்ன நீங்கள் வந்து பார்க்கும்படியாக ஆகிவிட்டது. நான் வெட்கி நாணி தலை கவிழ்ந்து நிற்கிறேன்னா. ஐயோ நாங்க இருக்கிற இடத்துக்கு தான் நீ வந்தாச்சே. இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துக்கு ராமன் வந்துட்டார். பஜனாலயத்துக்கு, இந்த ஞானநாமாலயத்துக்கு ராமன் வந்தாச்சு. இப்ப அக்கம் பக்கம் இருக்கிறவாள்லாம் ராமனை பார்க்கறதுக்குன்னு வரணும்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் வந்திருக்கான்னா அப்ப ராமன் என்ன சொல்றார்? ஐயோ நீங்க வர வரைக்கும் நான் காத்துட்டு இருந்துட்டேனே, நானா வந்திருக்கணும். அப்ப நியாயமா நீங்க என்ன சொல்லுவீங்க? சுவாமி நீர் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு எத்தனை ஊரு எத்தனை காடு மேடு எல்லாத்தையும் தாண்டி நாங்க இருக்கிற கொரட்டூருக்கு வந்துட்டோ, அதுலயும் நாங்க இருக்கிற தெருவுக்கும் வந்துட்டோ, எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற இந்த பஜனாலயத்துக்கு ஞான நாமாலயத்துக்கு வந்து நீர் உட்கார்ந்து இருந்துட்டோ, அங்க வந்து நாங்க உங்களை பார்க்கறதுக்கே நானே வீடு வீடா உங்களை பார்க்க வந்திருக்கணும், நீங்க வர வரைக்கும் காத்துன்னு இருந்துட்டேனேன்னு ஒருத்தன் சொல்லுகிறான்னு சொன்னால் எத்தனை அருங்குணத்தான் அவன்கிறது நமக்கு புரியுறதா? இங்க வரைக்கும் வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்? நான் இங்க வரைக்கும் வந்துட்டேன், அப்ப கூட அவரால் வந்து பார்க்க முடியலையா அப்படின்னு கேட்பேன். இப்ப நான் ராமனா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? வந்து உட்காந்தேன், ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். யார் இங்க ராமன் ஒருத்தர் தான் ராமன் வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தைக்கு சொல்றேன். இப்ப சரி நீங்க ராமனா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே, நீங்க ராமன் வச்சுக்கோங்க, வந்து உட்காந்துட்டீங்க, எல்லாரும் வந்தாச்சு. அந்த வீட்டுல இருக்கிறவர் இல்ல அவரது ஒண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னார், வந்தா வருவார் அப்படின்னா, நான் அயோத்தியிலேருந்து கிளம்பி இவ்வளவு தூரம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன், இவரால் இங்கேருந்து கூட வர முடியாதா? இதைத்தான் நாம கேட்போம் இல்லையா? நியாயமான கேள்விதாங்க. அப்படி கேட்டா அதை தப்பாவும் சொல்ல முடியாது. ஆனா ராமன் என்ன சொல்றாரு? அவ வீட்டுல இருந்து வந்ததுக்கே, பக்கத்துல இருந்து வந்ததுக்கே நீங்க வர வரைக்கும் நான் காத்துட்டு இருந்துட்டேன், நானா வந்து உங்களை எல்லாம் பார்த்துருக்கணும்னார். அவ சொன்னா, நீ திருப்பார்கடல்ல இருந்து புறப்பட்டு அயோத்திக்கு வந்து அயோத்தியில் நின்னும் புறப்பட்டு இத்தனை தூரத்துக்கு வந்திருக்க, நாங்க சொல்ல வேண்டிய வார்த்தையை எங்களுக்கு முன்னாடியே நீ சொல்லிடுற, எப்பேற்பட்ட குணம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகள்லாம் வருவதற்கு முன்னே என்ன நினைச்சுட்டு வந்தா தெரியுமா? ராமன் நம்ம இடத்துக்கு வந்திருக்கான், இப்ப நாம எல்லாம் போய் பார்க்க போகிறோம், யார் நமக்குள்ள பேசுறதுன்னு இப்பவே முடிவு பண்ணிக்கலாம். உடனே எல்லாம் சேர்ந்து சொன்னா, இவர் தான் என்ன பேசுவார்னு ஒருத்தரை காண்பிச்சு நம்ம குறைகள்லாம் நீர் தான் சொல்ல வேண்டியது. சரி என்ன சொல்ல போறோம்? நாம அரக்கர்களாலே நாம் படும் வேதனைகளை எல்லாம் சொல்ல போகிறோம்.
ராட்சசன் நம்மை எத்தனை துன்புறுத்துகிறான் ராவணன், அதை சொல்ல போகிறோம். யார் யாருக்கு என்னென்ன ஆயிருக்கா அவ குறைகள்லாம் சொல்லலாம். இந்த பாரு அவர் கையே இல்லை பார், கை இருந்தா தானே நீ நன்னா அந்த சுருக் சிரவம் அது சுறுசுறுன்னுடுவா. சுருக் சிரவம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாகம் பண்றவா அதுக்குன்னு கரண்டி எல்லாம் வச்சிருப்பாள் இல்லையோ, அதை எடுத்து அதை நெய் எடுத்து சுவாகான்னு சேர்க்கிறாள் இல்லையோ. ராட்சசா பார்த்தா கை இருந்தா தானே பண்ணுவேன், வெட்ரா கையே என்ன ஒருத்தன். நாக்கு இருந்தா தானே மந்திரம் சொல்லுவேன், வெட்ரா நாக்க. கண்ணு இருந்தா தானே பொருள்களை பார்ப்பேன், பிடுங்கடா கண்ணு. இப்படி பண்ணி வச்சிருக்கா முனிவர்கள்லாம். பாவம், பாதி பேருக்கு ஒரு கை இல்லை, பாதி பேருக்கு ஒரு கண்ணு இல்லை, நாக்கு இல்லை, காது இல்லை, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள். இதெல்லாம் ராமன் இடத்துல போய் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா. ஆனா வேடிக்கை பாருங்க, ராமனை போய் பார்த்த உடனே அத்தனை பேர் என்ன தெரியுமா சொல்லிட்டா, ராமா நீ சௌக்கியமா இருன்னா. தங்கள் குறையெல்லாம் மறந்து போச்சான். ராமனை பார்த்த வனந்தரம் அத்தனை பேரும் ஒரு சேரச் சொன்ன சொல், ராமா உனக்கு ஏதும் தீமைகள் நேராதிருப்பதாகுக, நீ நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு அவர்கள் பெருமானுக்கே மங்களாசாசனம் செய்தார்கள். அப்ப அவ மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. முதல்ல சக்கரவர்த்தி தசரதன் பார்த்தோம், ஸ்ரீ ஜனகராஜன், திருமகள் சீதா பிராட்டி, விஸ்வாமித்ரர், ஸ்ரீ தண்டகாரண்யவாசிகளான ருஷிகள், அதற்கு மேலே திருவடி ஹனுமான் முதல் தடவை ராமலட்சுமணரை பார்க்கிறார். சுக்ரீவன் ருஷ்யமூக்க பர்வதத்திலே இருக்கிறான். கீழே 2 பேர் வரத பார்த்தான். ஆட்களை பார்த்தா தபஸ்விகளை போல இருக்கா, ஆனா கையில பார்த்தா வில்லு வாழெல்லாம் வச்சுட்டு இருக்கா. க்ஷத்ரியர்கள்னு நம்ப முடியல, இல்ல தபஸ்விகள்னு நம்மளால சொல்ல முடியல, ரெண்டும் கலந்தா போல இருக்கா. வாலி அனுப்பிச்சிருப்பானோ, இயல்பான பயம். உடனே என்ன பண்ணார், ஹனுமானத்தான் கூப்பிட்டார். நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சார். மாறு வேடத்திலே ஹனுமான் வந்தார். ராமலக்ஷ்மணர்களை முதல் தடவை பார்க்கிறார். ராமலக்ஷ்மணர்களை பார்த்த உடனே அவர் என்ன தெரியுமா நினைச்சுட்டாரா, என்ன அழகா இருக்கா, என்ன தோல் அழகு படைத்தவர்களாக இருக்கிறார்கள், இவன் ஏன் நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டுக்கலையோன்னாராம். இப்படி யாராவது நினைப்போம். அப்போ நீங்கள்லாம் கூட வந்திருக்கீங்க, உங்களை பார்த்துட்டு நீங்கள் ஏன் நெக்லஸ்லாம் போட்டுட்டு வரல, நீங்கள் ஏன் நிறைய செயின்லாம் போட்டுன்னு வரலன்னா, இவருக்கு என்ன விசாரம் இதை பற்றி? ஏன்னா போட்டுட்டு இருந்தால் ஒருவேளை கேட்பாரோ, கேட்டு கொடுன்னுட்டு, நல்ல வேலை போட்டுட்டு வரல, நீங்கள் ஏன் வளையல் போட்டுக்கல, நீங்கள் கூட பிராஸ்லெட் 2 கையிலையும் போட்டுட்டா நன்னா இருக்குமே அப்படின்னா அந்த குழந்தை பயப்பட மாட்டார். ஒரு 2 கையிலையும் போட்டுன்னு வந்தால் உபன்யாசம் முடிஞ்சவொடனே எனக்கு கொடுத்துருன்னு கேட்பாரோ என்னமோ. ஏன் இதெல்லாம் இப்போ கேட்டுன்னு இருக்கார்? நீங்கள் வரணுங்கிறது தான் எனக்கு முக்கியமே தவிர நீங்கள் எப்படி வரணுங்கிறது எனக்கு முக்கியமா? ஆபரணங்கள்லாம் நன்றாக அணிந்து கொண்டு வாருங்கோள் அப்படின்னு நான் சொல்ல போறேன்னா இப்போ அது எனக்கு அவசியமே கிடையாது. முக்கியமாக கொண்டாட்டம் ஒரு பெரிய உற்சவம்னு சொன்னால் அலங்காரம் பண்ணிட்டு வரணும். அது யாரும் இப்போ வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஒரு திருப்பாவைங்கிறது பெரிய கொண்டாட்டம், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன நமக்கு பகவான் கொடுத்திருக்கிறானோ, நம்ம இடத்துல அது என்ன இருக்கிறதோ அந்த வஸ்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்மை சாஸ்திர ரீதிக்கு சேர அலங்கரித்து கொண்டு, இது ரொம்ப முக்கியம், சாஸ்திர மரியாதைக்கு சேர நம்மை நாம் அலங்கரித்து கொண்டு எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுகை, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மங்களகரமான தோற்றம்ங்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆவசியகம். அதை இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அப்படி வரணும்னு நிச்சயமா எல்லாரும் எதிர்பார்ப்பா. இப்போ குழந்தைகள்லாம் இங்கே பாடுறான்னு சொன்னா கூட, பாட வரவா பார்த்தீங்களா நன்னா, எப்படி நம்ம கலாச்சாரத்திற்கு தகுதியாக எப்படி வர வேண்டுமோ அப்படி வராளோ இல்லையோ. ஏன் அந்த குழந்தைகளுக்கு ஒன்று அவள் ஜீன்ஸ் பேண்ட்டே போட்டுக்கிறது இல்லையானா, எங்கே எப்படி இருக்கணுமோ அங்கே அப்படி இருந்துட்டு இருக்கா. இப்போ போட்டுக்கவே வேண்டான்னு ஒருத்தரும் சொல்லவே இல்லை. ஆனால் இடத்திற்கு தகுந்தாற் போலேன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அந்தந்த இடத்திற்கு தகுந்தாற் போல நாம நடந்து கொள்ள வேண்டும். தினப்படியில நம்மால் இயன்ற பூஜை புனஸ்காரங்களை வீட்டிலே குழந்தைகளும் செய்ய வேண்டும், செய்யணும்னு பெரியவர்கள் சொல்லித்தர வேண்டும். ஒரு திருப்பாவையை சொல்லு, அப்புறம் நீ எங்க வேணா போ அப்படின்னு சொல்லலாம். எங்க வேணா போனா எங்க வேணா போன்னு அர்த்தம் கிடையாது. எங்கெல்லாம் போகலாமோ அங்கெல்லாம் போயிட்டு வான்னு அர்த்தம். அதுக்காக அப்பா அம்மாவே சொல்லிட்டேன், என்ன எங்க வேணா போய் சொல்லியிருக்கான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எங்க போவதற்கு தகுதி இருக்கிறதோ அங்க போயிட்டு வா, சந்தோஷமா இரு. லைஃப் என்னன்னா என்ஜாய் பண்ண, அதெல்லாம் யாரும் வேண்டான்னே சொல்லலை. நியாயத்திற்கு உட்பட்டு, சாஸ்திரங்களுக்கு உட்பட்டு நம்முடைய எந்த என்ஜாய்மெண்ட்டையும் யாரும் தடை பண்ணவே இல்லை. அதுதான் விஷயம். நம்முடைய எந்த என்ஜாய்மெண்ட்டையும் யாரும் தடை பண்ணல. ஆனா அந்தந்த இடத்துக்கு இப்படி இப்படி போகணும்னு இருக்கோம் இல்லையோ. ஆனா நான் என்ன நினைச்சுப்பேன், நன்னா அலங்காரம் பண்ணி வந்திருக்கலாம்னு வேணா நினைக்கலாமே தவிர, நீங்க ஏன் இதை போட்டுன்னு வரல, ஒரு அட்டிகை போட்டுனா நன்னா இருக்குமே, நெக்லஸ் போட்டுனா நன்னா இருக்குமே, நெத்தி சுட்டி அழகா இருக்குமே, இது எனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப ராமலட்சுமணர்களை பார்த்துட்டு ஹனுமான், அதுவும் ஹனுமான்கிறவர் யாரு, பிரம்மச்சாரிகள்ல அவரை போன்ற சிறந்தவர் இன்னொருத்தர் கிடையாது. பிரம்மச்சாரின்னு 2 பேரை தான் சொல்ல முடியுங்கிறா. ஒன்னு ஹனுமான், இன்னொன்னு பீஷ்மர். பீஷ்மருக்கே ஏன் பீஷ்மர்னு பேருன்னா, ஒருவராலும் செய்ய முடியாத சத்தியங்களை செய்தவர். அப்பனுக்காக பெண்ணு கேட்டு போனவர் அவர். அதுவும் தான் கல்யாண வயசுல இருக்கும் போது. எங்கேயாவது நடக்குமா பாருங்க. இவருக்கே பொண்ணு பார்க்கணும், அந்த வயசு வந்தாச்சு இவருக்கு. அப்பா யாரோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார். இவர் போய் பேசினார், எங்க அப்பாவுக்கு உங்க பொண்ணை கொடுங்களேன் அப்படின்னார். அவர் பார்த்தாரு, எதுனா வேடிக்கையா இருக்கேன், இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே, சரி என் பெண்ணை நான் கொடுத்து விட்டேன்னு சொன்னால் அப்புறம் என்ன ஆறுது, நீதான ராஜாவா போறே, என் பெண்ணுக்கு பிறகு போற பிள்ளையினுடைய கதி என்ன, எனக்கு ராஜ்யமே வேண்டான்னார். அடுத்த வார்த்தை என்ன சொன்னார், எனக்கு ராஜ்யமே வேண்டாம். இப்ப திருப்தியா?
உங்க பெண்ணுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிறக்கிற பிள்ளையே நாடாளட்டும், எனக்கு எந்த குறையும் இல்லைன்னார். அவர் அடுத்து ஒரு குண்டு தூக்கி போட்டார் பாருங்க, நீ ராஜ்யம் வேண்டாம்னு சொல்லிட்ட, ஆனா நீ கல்யாணம் பண்ணி உனக்கு பிள்ளைகள்லாம் பிறந்தாச்சு, வாரிசுகள் உண்டாயாச்சுன்னு சொன்னா அந்த வாரிசுகள் வரிசைகட்டு நிற்பார்களே ராஜ்யத்தை பெறுவதற்கு. அப்ப என்னுடைய பெண்ணின் மூலமாக உண்டாகிற சந்ததி அவளுக்கு என்ன கிடைக்கும்? அவ்வளவுதான பிரச்சனை, நான் கல்யாணம் பண்ணிட்டா தானே, என் கல்யாணமே வேண்டாம்னார். அப்பத்தான் தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிந்து இவர் பீஷ்மரா இருக்காருனார். என்ன அர்த்தம்? ஒருவராலும் செய்யப்பட முடியாத பிரதிஜைகளை, நினைத்தே பார்க்க முடியாத சத்தியங்களை செய்தவர், பிரதிஜைகளை செய்தவர். நாம பீஷ்மரா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அப்பாவை இதுக்கு மேல கேட்கறதுக்கு கேள்வி இல்லைன்னு கேட்டிருப்போம். நீ எனக்கு போய் பொண்ணை பாருன்னு ஒன்று அனுப்பிச்சு வச்சா, நீ உனக்கு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கியா? அவன் பாரு எத்தனை கண்டிஷன் போடுறான், நான் ராஜாவா வரக்கூடாதுங்கிறான், நான் கல்யாணமே பண்ணிக்கூடாது, எனக்கு சந்ததி உண்டானா அவனுடைய பெண்ணுக்கு பிறக்கிற சந்ததிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்கிறான், இதெல்லாம் ஒன்னால தான் வந்ததுன்னு சண்டைக்கு போவோமே. அப்ப கடைசி வரைக்கும் ஆயுட்காலம் முடிகிற வரையிலும், அதனால அவர் இந்த அம்பிகை அம்பாலிகை அவளை வேற கவர்ந்துட்டு வந்து அதனால வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வேற கடைசியில் அதுவே தானே அவருக்கு யமனாவே நின்றது. இந்த சரித்திரம்லாம் இருக்கும் இல்லையோ. பீஷ்மருங்கிறவர் அத்தனை சிறந்தவர், ஹனுமான்கிறவர் சொல்லவே வேண்டாம், அவரை போல ஒருத்தரை பார்க்க முடியுமா? அந்த ஹனுமான் ராமலட்சுமணர்களை பார்த்துட்டு சொல்றார், நன்னா ராமன் நன்னா தன்னை அலங்கரிச்சுட்டு இருக்க கூடாதா, நிறைய ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கலாமே. நீங்க கேட்கலாம், இது எப்படி பல்லாண்டு பாடுறதாகும்? நிறைய ஆபரணங்கள் போட்டு கூடாதான்னு கேட்கறது ஒரு பரிவோட சொன்னதாக எப்படி கொள்வதுன்னா அதுலதான் சூக்ஷ்மம் இருக்கு. கோயிலுக்கு போறோம், பகவானை சேவிக்கிறோம், நன்னா வசதியான திருவாபரணங்கள்லாம் பகவானுக்கு அணிவித்து சேவை பண்ணி வைக்கிறார்கள். எதற்கு திருவாபரணங்கள்? ஒரு உற்சவம்னா பெருமாளுக்கு நிறைய புதுசு புதுசா அணிகலன்கள்லாம் அணிவிக்கிறார்கள், சாற்றுகிறார்கள். எதுக்குன்னா நாம் என்ன நினைச்சுப்போம், உற்சவம் இதெல்லாம் சாத்திண்டா பெருமாள் இன்னும் அழகா தெரிவார். இயல்பா நமக்கு அதுதான் தோன்றும். நிறைய அணிகலன்களை திருவாபரணங்களை சாற்றினால் பகவானுடைய அழகு இன்னும் மெருகேறும், இன்னும் கூடும். பக்தர்கள்லாம் ரொம்ப ஆசையோட சேவிப்பா. ஆனா உண்மை அதுவன்று. அவருக்கு எதற்காக திருவாபரணங்கள் சார்த்தப்படுகிறதுனால் உள்ள அழக மறைக்கிறதுக்குத்தான் திருவாபரணங்கள், புதுசா அழக காட்டுறதுக்கு கிடையாது. இதை முக்கியமா புரிஞ்சுக்கணும். நிறைய வாரி அப்படியே போட்டு வரார் பெருமாள்னா தான் அழகா தெரியணுங்கிறதுக்காக இல்லை. இப்போ இப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நாம் எல்லாம் மேக்கப் பண்ணிண்டா தான் ஓரளவு சுமாரா இருப்போம். அவர் மேக்கப் பண்ணிக்காமலே அழகா இருப்பார். அவர் மேக்கப் பண்ணிக்கிறதே அழகு தெரியாம இருக்கிறதுக்கு தான். ஆனா இன்னைக்கு உலகத்திலேயே மேக்கப்புங்கிறது அப்படித்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருக்கிற அழகு வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு தான் அது பயன்படுறது. நமக்கு இப்போ ஒரு மாசம் முன்ன வடதேசத்துல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா தான், குஜராத்ல இருக்கிறவா கூட்டிருந்தா போயிருந்தேன். நான் மேடைக்கு ஏறிட்டேன். அங்க போய் அந்த குழந்தைகள் எல்லாம் விஷ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப அந்த பிள்ளையினுடைய அம்மாவை எனக்கு ஓஹோன்னு தெரியும். எனக்கு சுமாரா ஒரு 25 வருஷமா தெரியும்னு வச்சுக்கோங்க. நான் பார்த்தேன், அம்மாவையே காணுமே கல்யாணத்துல, இன்னும் அம்மா வராத ஒரு கல்யாணமா அதுவா இதுவான்னு பக்கத்துல என் கூட வந்திருந்தவர் இருந்து கேட்டேன். அம்மாவையே காணுமே கல்யாணத்துக்கு, ஏன் வர முடியலையா, அதாவது உடம்பு சரியில்லையா, அதாவது பிரச்சனையான்னு கேட்டா, சுவாமி அதை உங்களோட நின்று பேசிட்டு இருந்தாலே அதுதான் அந்த பிள்ளையோட அம்மான்றா. நான் கீழே இருந்து திரும்ப பக்கத்துல நின்று பார்த்ததுக்கே தெரியல. இப்ப கீழே இருந்து பார்த்தா தெரிய போறது. நான் கீழே இருந்து பார்த்துட்டே இருக்கேன். இவ்வளவு 25 வருஷமா நமக்கு தெரியுமே, இப்பவும் தெரியல, சொன்னப்புறமும் தெரியல. என்னன்னா அத்தனை மாவு அரைச்சி பூசின்னு வந்திருக்கா போல் இருக்கு. அது என்னன்னு தெரியல. அது அவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வந்தது அடையாளமே தெரியல. நன்னா பழக்க அதுதான் என்னோட பேசிட்டு இருந்தாளா, ரொம்ப நாள் நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நான் அப்பவே யோசிச்சேன், இந்த அம்மா யாருன்னே தெரியலையே, நான் வந்தது சந்தோஷம் சொல்லிட்டு இருக்காளே, பிள்ளையோட அம்மாவை காணவே காணுமேன்னு பார்த்தால் கடைசியில் அந்த அம்மா தான் பிள்ளையோட அம்மாவா. எதுக்கு சொன்னேன்? இப்ப இத்தனை தூரத்துக்கு எல்லாரும் இந்த மேக்கப் எல்லாம் போட்டு கல்யாணத்துல வரான்னு சொன்னா பல இடங்கள்ல நடக்கிற விஷயத்த சொல்றேன். ஆனா இது கஷ்டப்படுத்தணும்னு சொன்ன வார்த்தை கிடையாது. இயல்பா இருக்கிற அழகை இல்லாத செய்யறதுக்கே பண்ணாளோன்னு தோன்றுறது. அப்படியே வந்திருந்தா இன்னும் ஓஹோன்னு இருந்திருப்பா போல் இருக்கே, இது ஆளே அடையாளம் தெரியாம ஏதோ மாத்தி வச்சிருக்காளேங்கிற போல ஆயிடுறதோ இல்லையோ. அப்ப ராமனை பார்த்த உடனே ஹனுமான் என்ன நினைச்சிருக்கார், நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும், அழகு மறைக்கப்பட்டிருக்கும்ங்கிறார். அழகு மறைக்கப்பட்டிருக்கும். கோயில்களிலே பகவானுக்கு திருவாபரணங்கள் சாற்றுவது அழகை கூட்டுவதற்காக அன்று, அழகை மறைப்பதற்காக. ஏன் மறைக்கணும்னா நம்ம கண்ணெச்சில் பட்டுடக்கூடாது, திருஷ்டி படக்கூடாது இல்லையோ. அவரை உள்ளபடி தரிசிச்சுட்டோம்னா எத்தனை அழகா இருக்கார். இப்போ தேவபெருமாள் இருக்கார், நம்பெருமாள் இருக்கார், அவளுடைய இடுப்பெல்லாம் இவ்வளவுதான் இருக்குமா. எத்தனை நளினமான திருமேனின்னு பாருங்க. மேல 2 கவச்சம் சாத்தித்தான் நமக்கு சேவையே பண்ணி வைக்கிறா. அந்த திருமேனிக்கு மேல 2 கவச்சம் இருக்கு. உள்ளபடி அந்த திருமேனியை சேவிக்கிற பாக்கியம் நம்ம யாருக்கும் கிடையாது. அதை பார்த்துட்டோம்னா மோகித்து விடுவோமா, எத்தனை நளினமா எத்தனை அழகா இருக்காருன்னுட்டு. அப்ப 2 கவச்சங்கள் எதற்கு? அந்த அழகை மறைப்பதற்காக. ஏன் மறைக்க வேண்டும்? கண்ணெச்சில் படாதிருப்பதற்காக. அப்படின்னா திருஷ்டி படாம இருக்கணும்னு தான் மறைச்சே வச்சிருக்காங்க. இப்ப ஹனுமான் ராமலட்சுமணர்களை பார்த்தார், நிறைய ஆபரணங்களை வாரி அரைச்சு போட்டு இருந்தா
இந்த அழகை இப்படி வெளிப்படையா யாரும் பார்த்திருக்க மாட்டாளோ இல்லையோ, கண்ணுபடாத இருந்திருக்குமே. இதுதான் அவருடைய அபிப்பிராயம். அப்ப அவர் பல்லாண்டு பாடியிருக்காருன்னு தெரிகிறது. மகாராஜர் சுக்ரீவ மகாராஜர் பல்லாண்டு பாடியிருக்கார். ராமலக்ஷ்மணர்கள் இந்திரஜித்தனுடைய பாணத்தாலே மூர்ச்சையுற்ற காலத்திலே அவர் பதறிப்போனார்னு பார்க்கிறோம். சுக்ரீவர் அவரும் நல்ல மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இப்ப கிருஷ்ணாவதாரத்துக்கு வாங்கோ. நந்தகோபாலன் பூத்தனைய கண்ணன் முடிச்சுட்டார். பூத்தனை கீழே விழுந்துட்டா, அவளுடைய பிராணன் போயிடுத்து, அவள் நல்லுலகத்தை அடைந்தாள். மேல உட்கார்ந்து குழந்தை கண்ணன் விளையாடின்னு இருக்கான். பூத்தனையினுடைய உடல் மீது அமர்ந்து கண்ணன் விளையாடின்னு இருக்கார். அப்ப நந்தகோபாலர் பரபரப்பா ஓடி வந்தார். ஏன்னா யாரோ செய்தி சொல்லிட்டார், கண்ணன் ஒரு பெரிய ராட்சசியோட சண்டை போட்டு முடிச்சுட்டார், குழந்தை கண்ணன் அவளை முடிச்சுட்டாருன்னு உடனே அங்கிருந்து திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு என்னென்ன வேணுமோ, இந்த உப்பு மிளகா எல்லாம் வச்சிருப்பாள் இல்லையோ, என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டார். மொத்தத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு கண்ணனுக்கு திருஷ்டி சுற்றி போடுகிறார். இதை யாதவாபியுதயம்ங்கிற காவியத்தில் வேதாந்த தேசிகன் அழகா சொன்னார். நேர ஓடி வந்தார் நந்தகோபாலன், கண்ணனுக்கு திருஷ்டி சுத்தி போட்டார். எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டவரான நந்தகோபாலன் கண்ணனுக்கு திருஷ்டி கழித்தார் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. இதை கொஞ்சம் கவனமா கழுங்க. உபன்யாசம் ஒரு 3-4 நிமிஷங்கள் தான், கொஞ்சம் கவனமா கழுங்க. என்ன சொல்ல வந்திருக்கேன்? அதாவது நந்தகோபாலர் ஓடி வந்தார், கண்ணனுக்கு ஆலத்தி வழித்தார், திருஷ்டி கழித்தார். இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமானுக்கு அந்த கற்பூர ஹாரத்தை காட்டப்பட்டு அதை திரும்ப நம்ம கிட்ட கொண்டு வந்தால் கண்களிலே ஒற்றிக்கொள்ளுகிற வழக்கம் கிடையாது. அதை ஒற்றிக்கொள்ள கூடாதுங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஏன்னா பகவத் சாஸ்திரமே ஒரு இடத்துல பகவானுடைய வச்சனமே இருக்கு, எனக்கு காட்டப்பட்ட அந்த கற்பூர ஹாரத்தை அதை தொட்டு கண்களிலே ஒற்றிக்கொள்ளுதல் கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திர வச்சனம் இருக்கு. அதை பிடித்து கொண்டு அதை செய்யறதில்லை. இன்னொரு காரணம், அது திருஷ்டி கழிக்கப்பட்டது, அதுக்கு தானே. அது தவிர அதை கண்ணில் ஒத்திக்கணுங்கிறதுக்காக அது காட்டப்படவில்லைங்கிறது ஒரு சம்பிரதாயம் இருக்கட்டும். அது கண்ணில் ஒத்திக்கொள்கிறவர்கள், அதை ஃபாலோ பண்றவர்கள், அது அவர்களுடைய இஷ்டம், அதை வேண்டாம்னு சொல்லலை. ஸ்ரீ வைஷ்ணவ மரபுல அது இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். இப்ப நந்தகோபாலன் ஓடி வந்தார், குழந்தை கண்ணனுக்கு என்னன்னா இப்படி அப்படியும் சுத்தி கையை சுத்தி திருஷ்டியெல்லாம் கழித்தார். அவரை பத்தி தேசிகன் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, எதை அறிய வேண்டுமோ அதை அறிந்தவரான நந்தகோபர்னார். எது மேலான உண்மையோ அந்த மேலான உண்மை தெரிய பெற்றவரான அறியப்பெற்றவரான நந்தகோபாலர் அப்படின்னு சொல்லிட்டார். இங்க கேள்வி என்னன்னா, அப்படி என்னத்தை அவர் தெரிஞ்சின்றார்னு ஒரு கேள்வி வருகிறது. எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை அவர் தெரிஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு தான் தேசிகன் சொல்லியிருக்கார். எதை தெரிஞ்சுக்கணும், அந்த எதொன்றை அவர் தெரிஞ்சுட்டு இருக்கார், அதை சொல்லல. பரமார்த்த வேதின்னு விட்டார். பரமார்த்த வேதி, மேலான அர்த்தத்தை அறிந்தவர். எது மேலான அர்த்தம்? அதுக்கு ஒருத்தர் பதில் சொன்னார். அப்பைய தீட்சிதர்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் யாதவாபியுதயம்ங்கிற காவியத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பெரிய வித்வான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்பைய தீட்சிதர் ரொம்ப பெரிய வித்வான். அவர் என்ன சொல்லிட்டார், நந்தகோபாலன் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டவர் இப்படின்னு தேசிகன் சொல்லியிருக்காரா. அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்றேன் அப்படின்னு அவர் எழுதினார். பகவான் தான் பரமாத்மான்னு தெரிந்து கொண்டவரான நந்தகோபாலன். இந்த பூத்தனையை கொன்ற கண்ணன் அவன் சாமானியன் அல்லன், அவன் தான் பரமாத்மா என்று அறிந்தவரான நந்தகோபாலன். அதுவே காரணமாக எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சின்றவரான நந்தகோபாலன் கொண்டாடப்படுறார் அப்படின்னு முடிச்சுட்டார். ஆனா கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிபாத பயங்கரம் சுவாமி அதை விட இன்சுவையே வடிவெடுத்த ஒரு பொருளை தந்திருக்கிறார். இவர் அழகா ஒரு கேள்வி கேட்டார் காஞ்சி பிரதிபாத பயங்கர சுவாமி. நந்தகோபாலனுக்கு பகவான் தான் பரமாத்மான்னு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது மட்டுமே தெரிஞ்சிருக்குன்னா அவன் திருஷ்டி கழிக்கவே மாட்டான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவருக்கு தான் ஒண்ணுமே ஆகாது, அவர் தான் பரமாத்மாவாச்சே. நான் இப்போ ஆலத்தி கழிச்சு தான் போறதா, ஒன்னும் இல்லை, இத்தனோண்டு தம்மா தூண்டு குழந்தை இத்தனை பெரிய அரக்கிய கொன்று இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு போய் நான் திருஷ்டி வேற சுத்தி போடணுமா? அதை பார்க்கச்சவே எனக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு யாராலையும் ஒன்றும் ஆகாதுன்னு அப்பயே தெரிஞ்சுடாதா? திருஷ்டி கழிக்கணும்னு அவசியமே இல்லையே. அப்படின்னா நந்தகோபாலருக்கு அவன் பரமாத்மான்னு தெரியாதுன்னு சொல்ல வருகிறான்னா, காஞ்சி சுவாமி அழகா சொன்னார், அப்படி கிடையாது. அவன் தான் பரமாத்மாங்கிறது நன்னா தெரியும் நந்தகோபாலனுக்கு. அப்பைய தீட்சிதருடைய அந்த கருத்தோட நான் முரண்படவே இல்லை. பகவான் பரமாத்மாங்கிறது நந்தகோபாலனுக்கு தெரியும், அதனால எல்லாம் அறிந்தவன் நந்தகோபாலன் சொல்லப்படலை. அங்கதான் நான் வேறுபடுறேன்னார். அப்ப என்ன, அதுக்கு மேல என்ன தெரியும் அவனுக்குன்னா, என்ன ஆச்சரியமான அர்த்தம் சொன்னார் பாருங்க. எல்லார காட்டிலும் பகவான் மேம்பட்டவன், அவனே பரம்பொருள் என்பதை அறிந்திருப்பவரான நந்தகோபாலன் இன்னொன்னையும் தெரிஞ்சுட்டு என்னன்னா, எல்லோர காட்டிலும் மேம்பட்டவனான தனக்கு யாராவது திருஷ்டி கழிக்க மாட்டாளான்னு அவன் ஆசைப்பட்டு இருக்கான். அவன் ஆசைப்படுறாங்கிறத தெரிஞ்சுட்டு இருந்தார், அவ்வளவுதான். இப்போ நமக்கே கூட இப்போ தோணும், குழந்தைகளுக்கெல்லாம் திருஷ்டி சுத்தி போடுறான்னு வச்சுக்கோங்க, அப்படி ஓரமாக போய் அம்மா கூப்பிடுறாளோ கூப்பிடலையோ நம்மளும் போய் நின்றுக்கிறதுன்னு பல பேர் பண்ணுவோம். அம்மாவே கூப்பிடுவா, இங்கே வாயில சில சமயத்தில் நமக்கே வெக்கமாக இருக்கும், இத்தனை வயசாச்சு, அது இத்தனை வயசுக்கு மேலே போய் திருஷ்டி கழிக்கிறானா அதுக்கு வேற போய் நிற்கணுமான்னா. இன்னொன்று
பெருசா திருஷ்டி சுத்தி போடுற அளவுக்கு என்ன சாதிச்சோன்னு ஒன்றும் தெரியலன்னு நம்ம மனசே சொல்லும். என்ன கிழிச்சுட்டேன்னு இப்ப அங்க போய் நிக்கிறேன். குழந்தைகளுக்காக சரி 4 பேர் கண்ணெச்சில் படும்னு சொல்லலாம். நமக்கு என்னன்னா உடனே அம்மா பாவம் நம்ம எங்கேயோ உட்காந்துருந்தாலும் அந்த தட்டை அப்படி சுத்தி நமக்கும் சேர்த்து பண்றா போல பண்ணிட்டு போறான்னா பரவாயில்ல. நமக்கே ஒரு ஆசை இருந்தது, இருந்தாலும் எழுந்து போய் நிக்கிறதுக்கு வெக்கமா இருந்தது. அதை புரிஞ்சுண்டு தாயார் பண்ணிட்டா. இப்ப புரிஞ்சுண்டு பண்றதுன்னு இருக்கு பாருங்க. அப்ப நந்தகோபாலருக்கு நன்னா தெரியும் பகவான் பரமாத்மானுட்டு. ஆனாலும் தனக்கு யாராவது திருஷ்டி சுத்தி போட மாட்டாளா, தான் நன்னா இருக்கணும்னு நினைக்க மாட்டாளான்னு அவன் ஆசைப்படுகிறான்ங்கிறத புரிந்து கொண்டிருக்கிறாரே. இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களுக்குள்ளே மேலான தத்துவம். இதான் அவசியமா தெரிஞ்சுக்கணும். அதனால நந்தகோபாலர் அவர் ரொம்ப அழகா திருஷ்டி கழித்தார். பெருமானுக்கு பல்லகண்டு பாடினார். விதுரர் ஆசனமே போடல கடைசி வரைக்கும். காத்தால சொன்ன கண்ணன் வந்தார், ஒரு பயம், நானும் பொய்யாசனம் போட்டுடுவனோன்னு பயம். கடைசி வரைக்கும் உட்காரவே விடல. இப்படி ஒரு உபசரிப்பானா அது அன்பின் மிகுதி. உட்கார்ந்து கீழே விழுந்து அடிபட்டுட போறதுங்கிறதுக்காகவே உட்கார விடலை. அது விதுரருடைய எண்ணம். பிள்ளையுறங்காவில்லிதாசர் எப்பவும் கையில ஒரு வாள் எடுத்துட்டே சுத்தறார். பெருமானுக்கு ஏதாவது ஆபத்துனா நான் என்ன முடிச்சுப்பேன்னு சொல்றார். அயோத்தியா ஜனங்கள் பெருமானுக்காக பரிந்து மங்களாசாசனம் பண்ணினார்கள். சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹானுட்டு ராமனுக்கு பரிந்து மங்களாசாசனம் செய்தார்கள். அதைத்தான் 24ஆம் பாட்டாலே ரொம்ப விசேஷமாக ஆண்டாள் நாச்சியார் செய்திருக்கிறாள். ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு அடுத்த 25வது பாசுரம் தொடங்கி 30வது பாசுர பரியந்தம், அதுக்கு மேல திருக்கல்யாண வைபவம். இதெல்லாம் நாளைக்கு அனுபவிக்க பிராப்தம். நாளை சாயங்காலம் சரியாக 4 மணிக்கு அத்தனை பேர் வந்து விட்டீர்களாகில் 3:45 வந்துடுங்கோ. அடியேனும் வந்துடுவேன். ஹனுமார் சன்னதியிலிருந்து நாம கோஷ்டியாக இங்கே வந்து சேர்ந்து இங்கே மேலே விசேஷமாக திருப்பாவை சாற்றுமறை வைபவம், கூடாரவெல்லும் ஸ்ரீர் கோவிந்தா. இந்த பாட்டில் தான் என்னென்ன பெருமானிடத்தில் இவர்கள் ஆசைப்படுகின்றார்களோ பெருமானும் பிராட்டியுமாக அவை அனைத்தையும் இவர்களுக்கு கொடுத்து இவர்களை சந்தோஷப்படுத்தும்படியான ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். வடதேசங்கள்லாம் திருக்கல்யாண மகோத்சவமே நாளைக்கு தான் வச்சிருப்பா. எல்லாரும் கூடாரவெல்லும் ஸ்ரீ கோவிந்தா பாசுரத்துக்கு தான் ரொம்ப விசேஷமான அனுபவங்கள் உண்டு. அதனால நாளை சாயங்காலம் அனைவரும் அவசியமாக வந்திருந்து நடத்தித்தர பிரார்த்தித்துக் கொண்டு, இப்ப இதுக்கு மேல கலை நிகழ்ச்சிகள் இங்கே உண்டு, அதையும் கேட்டின்புற வேணுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். அடியேன். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன் நமண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல் மனஜங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டி செப்பாரே கோல விளக்கே குடியே விதானமே ஆலி நிலையாயிருளையலோர் எம்பாவாய் ஸ்ரீமத்தியே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். நாளைக்கு திருப்பாவை கொண்டாடத்தோடு ஒவ்வொருவரையும் நாளை சாயங்காலம் 4 மணிக்கு அங்கிருந்து மாவட்ட பாதுகாவலர் சுவாமி சேர்ந்து நகர்வலமாக இங்கே வந்து கோமதர்சியாக சேர்ந்து அதுக்கு மேலே சுவாமியுடைய சாதுமுறை உபன்யாசம். ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமியுடைய 25வது திருப்பாவை உபன்யாச விழா. சுவாமி ஆரம்பிச்சு 25 வருஷம் விழாவா திருப்பாவை இருக்கார். ஒரு சில வருஷங்கள் 2 திருப்பாவை 3 இடங்களும் 3 இடங்களும் 4 வருஷம் அது கிடையாது. வருஷம் 25. அதனால் அதோ 25 வருஷத்துல 50 கூட சொல்லிடலாம். 50 கூட ஆயிருக்கும். ஆனால் 25 வருஷம் அதை நாம் கொண்டாடும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கோம். பரப்பூர் பெற்ற பாக்கியம் சுவாமியுடைய 26வது நடக்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரம். வந்து நமக்கு சாதிக்கிறது பெற்ற பாக்கியம். அதை எல்லாருமே கொண்டாடணும். எல்லாருமே நாளைக்கு வந்து மேற்கொண்டு உபன்யாசம். அதை தொடர்ந்து 25வது வருடத்தை நாம் எப்படி கொண்டாட யோசிக்கிற போது ஒரு விருது கொடுத்து அதன் மூலம் நாம் கௌரவம் அடையலாம் என்று என்னோட அபிப்பிராயம். நம்ம கொடுக்கறதுக்கு என்ன யோகியதை இருக்குங்கிறது தெரியல. பட் அதன் மூலம் நம்ம கௌரவம் அடையலாம். இது வந்து ஒரு விருது வாங்கிட்டா அப்படிங்கிறது கொடுத்தவங்களோட பெற்றுட்டாருங்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். எல்லாரும் வந்து அந்த வைபவத்துக்கு இவரை தவிர 2 ஆச்சாரிய புருஷர்கள் இருக்கார்கள். அது 4 தெரிவிக்கிறேன்.
நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், வந்து அவளையும் சேர்க்கணும். 2 பேர் ஒரு அடிக்கடி சொல்றேன், புதிய சொல்லிட்டே இருக்க மூச்சு 90 ரூபா சொல்லியிருக்காரு. அவருடைய திருப்பெயரை நான் அதுவும் அதே 2வது விவாதத்தில் சொல்லியிருப்பார். அங்கே வந்து எம்பார் அடிக்கடி சாதிக்கிறார். எம்பார் வெங்காச்சாரி சுவாமின்னு எழுதுகிறார். அவர் 2 பேருக்கும் முன்னேகள் நான் சார்பு என்பது அவருடைய திருக்கரங்காலும் விருது சமர்ப்பிக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சுவாமி பெருமான் நம்முடைய ஒரு நாள் வந்து சாதிச்சுட்டு நாம் பண்ற ஒரு கைமாறாக அந்த பெருமானம் எல்லாருக்குமே நிறைய பிரசாத பற்றிய பண்ணுறோம். எல்லாவற்றுக்கும் எல்லாரும் கலந்து கொண்டு ஆண்டாளுடைய திருவள்ளுவர் பார்க்கிறாங்க பிரார்த்திக்கிறேன். நாளை சந்திப்போம். 3:45 கொரட்டூர் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள அனுமான் நிலையத்திலிருந்து எல்லாரும் கூடியிருந்து இங்க வந்து கொண்டாடுவோம். தொடர்ந்து நிச்சயித்து பேசுகிறேன். முன்னாடி பிரசாதம் திருக்கண்டபம் அதுவே சுவாமி ஒரு பெருமானமாக அத்தெல்லாம் பேசணும் திருவெடுத்தும் கற்பேன் நான் கண்டபுரத்துறையம்மானே. திருக்கண்டபுரம் திவ்யதேசிலிருந்து பிரசாதம். இந்த வட்டூர்ல காளிகேஸ்வரர் சன்னதி இருக்கு. அந்த சன்னதியில் ஒரு கடந்த 25 வருஷமா சகஸ்ரநாம பாராயணம் இவருடைய ஏற்பாட்டில் நடந்துருக்கு. அந்த கைகேஸ்வரர் செவ்வரை பண்ணிட்டு இருக்கார். அந்த இங்கே வந்து கலந்து சுவாமியை கொண்டாடுறது அவருடைய ஆசை.